श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्. திருக்குறுகை பெருமான் தன் திருத்தாள்கள் வாழிய திருவான திருமுகத்து செவ்வி என்னும் வாழிய இருக்குமொழி என் நெஞ்சில் தேக்கினான் வாழிய எந்தைய திராச கிரைவனார் வாழிய கருக்குழியில் புகவண்ணம் காத்தருள்வோன் வாழிய காசினியில் ஆரியனாய் காட்டினான் வாழிய வருத்தமர வந்தென்னை வாழ்வித்தான் வாழிய மதுர கவி தந்திரான் வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே வாழி வாழி வாழியே. யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்ர ஆத்மசத்தாதிம் ராமானுஜமுனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனம அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜயுக்மருக்ம व्यामोहदस्तदितराणि गृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव मेन मदन्वयानाम्. आद्यस्य न कुलपतेर्वमुलम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं चरश्च मदात्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिपाभान्. भक्तां गिरिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. கருவிருத்த குடிநீத்தலின் காமக்கடும் குடி வீழ்ந்து ஒரு திருத்தம் குடலுருவியே உயிரின் பொருள் கட்டு ஒரு திருத்தம் போதாமல் குருபெயர்கோன் உரைத்தான் திருவிருத்தத்து ஓரடிவத்திரி திருநாட்டகத்தே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனியே நமः. ஸ்ரீ வாணாச்சல மகாமுனியே நமः. பொருளல்லாத என்னை பொருளாக்கி தீமணம் கொடுத்து மருவிக்கொள்ளும் மனமே தந்து வந்தவருடைய நெஞ்சுடன் கொண்ட ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகள் ஆக்ஞையினாலே அவருடைய நியமனத்தினாலே அடியேன் என்று உபன்யாசம் பண்ண வந்துள்ளேன். சுவாமி காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வது எத்தனையோ மகனியர்கள்லாம் இருக்கா. அவரெல்லாம் விட்டுட்டு பொருளல்லாத என்னை பொருளாக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே தொடர்ந்து அப்பப்போ சத்விஷயங்களில் திவ்ய பிரபந்த தாரா என்று ஒரு சகசிர தாரையாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அருளிச் செயல் பரிமளத்திலே என்னையும் சேர்த்துள்ள அடியேன் ஞான நீசன், ஒன்றும் அறியாதவன். அந்த சுவாமியுடைய ஆజ్ఞையே சிறமேற்கொண்டு அவருடைய திருவடி பலத்தாலேயே உபன்யாசம் பண்ண வருகிறேன். அதனால் இதிலே சத்விஷயங்கள் நிறைய கிடைக்குமானால் அதுவும் அவனது இன்னொருடைய இன்னுமா போலே ஆச்சாரியனுடைய பரமகிருபை. தவறாக இருந்தால் அது அடியனுடைய அகங்கார மமதையாலே வந்ததுன்னு முதலியே விண்ணப்பிக்கிறேன். ஏனென்றால் பெரிய பெரிய மகனியர்கள் சொல்லக்கூடிய இடத்துல பொருள் அல்லாத என்னையும் பொருளாக்கி சொல்லணும்னு சொல்லும்பொழுது அடியே என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. மிகவும் அரிதான விஷயம். திருவிருத்தத்தில் அடியனுக்கு கொடுக்கப்பட்ட பாசுரங்கள் 46வது பாசுரத்திலிருந்து 50வது பாசுரம் வரைக்கும் சாதிக்கணும்னு சுவாமி நியமனம். அதனால் அவருடைய திருவடி பலத்தை வைத்துக்கொண்டே அடியே ஆரம்பிக்கிறேன்.
45வது வாசகம் வரைக்கும் யாரோ பெரிய மகனியர்கள்லாம் சாதிச்சிருப்பார். அதில் பெருங்கேளாகம் பெருங்கண் மலர் குண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறட வைத்தால் இவ்வகாலம் ஒருவரும் போல் வரும் கேள்வர்களே கொள்ளை வாழியம் சூழ்கலப்பு வருங்கே வரப்பதுமே சொல்லுவாழி மடநெஞ்சமே என்று நெஞ்சத்தை பார்த்து வாழி வாழின்னு நெஞ்சமானது ஞானப்பிரானுடைய அவளை முழுமையாக பெரும்படியாக மனசு ஒத்துழைத்தது என்று சொல்லி மனசுக்கு ஒரு பல்லாண்டு பாடினார் ஆழ்வார். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் முந்தின சுவாமி உபன்யாசம் சாதித்திருப்பார். அடியனுக்கு அதில் ஓரளவுக்கு அவதாரிகை தொடக்கத்துக்காக அதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். அப்பேற்பட்ட வாழி மனநெஞ்சைன்னா மனசு தான் முக்கியம். மனசு இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. என்னதான் எல்லாம் ஒத்துழைச்சாலும் மனசு ஒத்துழைக்கிறேன்னா ஒரு இடம் வரதோ உபன்யாசம் கேட்கறதோ மற்ற இதோ சொல்றதோ எதுவுமே முடியாது. அதனால தான் ஆழ்வார்கள் எல்லாருமே மனசு அப்பப்போ தட்டி கொடுத்து தான் பாசனங்கள்லேயே அழுகிறார். நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நிருசிம்ம நடத்துல திருமங்கையாளர் சொல்றார், நதே நம்மாழ்வான் நெஞ்சவே நல்லை நல்லை உன்னை பெற்றால் என் செய்தியோ இனி என்ன குறைவினோம் மைந்தனை மலராள் மணவாளனை துஞ்சும் போதும் விடாது தொடர்பு கண்டாய். தூக்கத்திலையும் தொடர்ந்து வரணும்னு மனசுக்கு அப்படி ஒரு உபதேசம் பண்ணி மனசுதான் நமக்கு உற்ற துணைன்னு நினைக்கிறார். அந்த மனசு இல்லைன்னா எதுவுமே நடக்காது. அதனால மனசை பார்த்து தான் எல்லோருமே அவர்கள் எம்பெருமானிடத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அந்தரங்க அந்த அத்தியந்தம் பிரியதரமாக இருக்கக்கூடியதே மனசுன்னு வச்சுக்கணும். அந்த மனசு தான் நம்மை எல்லா இடத்தாலையும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஒரு சத்சங்கத்தில் சேர்ப்பதோ ஒரு சாது சனங்களிடம் கொண்டு போய் வாழ வைக்கிறதோ எல்லாத்துக்கும் அந்த மனசு தான். மனசு இருந்தால் இத்தனை மார்க்கங்கள்லாம் தானாக வரும். அதனால தான் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ 46வது பாசுரத்தில் அந்த சொல்லு வாய் மடநெஞ்சமேன்னு சொன்னாங்க. மடநெஞ்சமேன்னா பேதையான நெஞ்சைன்னு அந்த அர்த்தம். அந்த பாசுரத்தில் மடநெஞ்சையும் பூர்த்தி பண்ணுறார் 45. அது பேதையான ஒரு பேதைன்னா அறிவில்லாதவராக இருந்து அறியக்கூடிய தன்மையில் வரக்கூடிய ஒரு இளம் மனசாக மனசை பாராட்டும்படியாக சொல்றார். இப்போ இந்த பாசுரத்தில் அதே மனசை கஷ்டம்னு சொல்றார். இது பொல்லாதான் இருக்குது, எனக்கு படுத்துறதுன்னு ஆரம்பிக்கிறார். இப்போ படுத்துற மனசை வச்சுட்டு இப்போ அடி நான் ஆரம்பிக்கிறேன். நான் யாரையும் படுக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் பாசனம் அப்படி வருது. மடநெஞ்சமென்னும் தமரென்னும் ஓர் கர்மம் கல்வி இடநெஞ்சை முத்தாவிடவோமை அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கிண்ட மிகாதந்தடி கீழ் விடப்போய் திடநெஞ்சமாய் எம்மை நீத்து இன்னுதாரும் தெரிகின்றதே. ரொம்ப அற்புதமான பாசுரம். அடியன் ரெக்கார்ட் பண்ற நேரமும் இப்போ பிரதோஷ காலம். நரசிம்மனை பத்தி சொல்றது அந்த பாசனம் இதில் வந்துள்ளது. அப்பன்மையோன்னு மடநெஞ்சம் என்னும் அப்படிங்கிற மடநெஞ்சம்னா பேதையுடைய மனசு அப்படின்னு சொல்லும் பொழுது அறியாமல் இருக்கக்கூடியது. மடம் அப்படின்றது அச்சம் ஞானம் மடமை பயிர்க்கின்ற எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாது போல் இருக்கக்கூடிய ஒரு மடப்பத்தை உடைய மடநெஞ்சு. இப்படி இருக்கக்கூடிய மடநெஞ்சு அது தமது என்னும் நமக்கு அந்தராத்மாவாக இருக்கக்கூடியது. நமக்கு அந்த 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 நமக்கு உற்ற தோழனாக அத்தியந்த பிரியமாக இருக்கக்கூடிய அந்த காரணம் அது. அதனால உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது நமக்கு எப்பொழுதுமே அனுகிரகம் பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது தமது என்றும். அதாவது நான் எனதுன்னு நினைச்சுட்டேன் அப்படிங்கிற போல அந்த மனசை நினைச்சுட்டு, அதாவது தூது விடுறதுன்றது நம்ம ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாருமே தூது விடுறாங்க. தூது விடும் பொழுது யாரை தூது விட்டா நல்லது? ஒரு அன்னம் இருக்கு, ஒரு அன்னத்தை தூது விடுறார். அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் இவரே சொல்றார். ஆழ்வாரே திருவிருத்தத்திலேயே வருது. கிளிகளை தூது விடுவார், இப்படி தோழிகளை தூது விடுவார். எல்லாத்தையும் அவரெல்லாம் போனால் கரெக்டாக ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டு அந்த தூது விடுறவா அந்த காரியங்களை பூர்த்தி பண்ணிட்டு நாயகி பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆழ்வாருக்கு உசாப்பனையாக இருப்பார். ஆழ்வார்கள் நாயகி பாவத்தில் தான் இந்த திருவிருத்தமை. இந்த திருவிருத்தமானது முழுக்க முழுக்க பராமரிச நாயகி பாவத்தில் மாறிவிட்டார்.
அதனால நாயகனாக எம்பெருமான் இந்த பிரேம தசையில் பாடுறது. ஞானத்தில் தம் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சுன்பான் சம்பிரதாயத்தில். பிரேமத்தினால நாயகிய மாறுற அது வந்தே என்று, அது வந்தே என்று இருந்தான். ஏன்னா அது பெண்ணாக மாறுவதற்கு ஆழ்வார்களுக்கு ஏற்றுக்கொண்டதில்லை. பரத அக்ரூர மாருதிகளை பரிஷ்ரங்கித்த மணிமிகு மார்பிலே குருமாமணியாயனையும் வஸ்துவுக்கு மனிதர்களின் பேச்சு வந்தேறி என்று அழகிய மனவள பெருமாள் நாயனார் சூழ்நிலை சாதிக்கிறார். வித்தியை தாயாக பெற்ற ஆரம்பித்து பூர்த்தி பண்ணும் பொழுது அப்ப மனிதர்களின் பேச்சு வந்தேறி என்றுன்னா சொரூபம்னு சொல்றார். அப்ப இந்த நாயகி பாவத்தில் இந்த ஆழ்வார் தூதுவிடும் பொழுது எத்தனையோ தூதுவிடக்கூடிய ஆத்மாக்கள் இருக்க அதெல்லாத்தையும் விட்டு ஒரு தப்பு பண்ணிட்டான். எதை தூது விட்டான்னா மனசையே தூது விட்டார். மனசை தூது விட்டா என்ன ஆகுதுனாக்கா மனசை தனியா ஒரு நமக்கு அந்தரங்கமா எதுவாக இருந்தாலும் நம்ம மனசுக்கிட்ட தான் முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் சரி, ஏதோ மதுனாலும் அதை யார் இருக்கா, இன்னைக்கு வெளியில மனுஷன் இருக்க யாருக்கா போய் நம்ம குறை வச்சுருந்தா யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் என்ன லைக்ஸ் பண்ணணும் டிஸ்லைக்ஸ் பண்ணால் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் போட்டுக்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. மனுஷா இப்போ யாருமே விசலத்துணையே இல்லை. அந்த மனசு தான் நமக்கு ஸ்திரமாக நம்மளை ஸ்திரப்படுத்தணும். தனியாக இருக்கும் பொழுதோ அல்லது பெருமாள் இடத்துல நினைக்கும் பொழுதோ அந்த மனசை பக்குவப்படுத்திட்டு உட்காந்துட்டோம்னா அதற்காட்டும் நிலம் ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை இதுதான். அதை எடுத்துக்கக்கூடிய பக்குவத்தையும் மனசு தான் கொடுக்குறது. அந்த மனசை நல்லபடியாக வச்சுட்டு அதுதான் நமக்கு மனசாட்சியை சொல்லிக்கிறாங்க, சாட்சியாக வச்சுக்கிறேன். அதனால அதை போய் சாட்சியாக வச்சுட்டு இந்த அவ்வளோ என்ன பண்ற தூது விடுற. அது தூது விட்ட மனசு என்ன இருக்குன்னா இது போய் சொல்லிட்டு வா என் நிலைமையே பெருமாள் இடத்துல அப்படின்னு. நீ நல்ல மனசா இருக்கியே, ஞானப்பிரான் நம்மளோட சுருந்து பூமி பிராட்டியை காட்டிலும் அவளுக்கு என்ன ஏற்றம் கொடுத்தானோ அதுபோல எனக்கும் ஒரு ஏற்றம் கொடுத்து என்னோட நாயகியே ஏற்கண்டானே. மனசே ரெண்டா பூமி போன்னு மனசு உபதேசம் பண்ணார் போன வாசகத்துல. அது உடனே அப்படியா கேட்டுக்கிறேன் சொல்லிட்டு அப்பேற்பட்ட பெருமாளை விட முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது எப்படின்னாக்கா ஒரு ராஜபுத்திரன் இருக்கான், ஒரு இளவரசர். அந்த இளவரசர் வழிதவறி போயிட்டான். குழந்தையில ராஜ்யம் இருக்கு, மகாராஜா இருக்க. அந்த இளவரசனை ஒருத்தன் கொண்டு சேர்க்கும். அந்த ஒருத்தன் கொண்டு சேர்க்கும் பொழுது அந்த சேர்க்கிறவனுக்கு எவ்வளவு பெருமை உண்டு. அந்த கொண்டு சேர்க்கிறானே அது போல இந்த மாதிரி பெருமாளத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய மனசாக நமக்கு இருக்கக்கூடியது அந்த மனசுதான். அந்த குருவின் எப்படி அந்த குழந்தைய கொண்டு சேர்க்கிறாங்களோ இவராக அதுபோல உற்சாக துணையாக இருக்கக்கூடியது. அதனால அந்த மனசை தூது விடுறதுன்னு சொல்லும் பொழுது அந்த மனசானது எவ்வளவுமானதுல போனா அது மனசை பறிவிட்டுருக்கான எத்தனையோ சன்னதிகளில் போய் நிற்கிறோம். தேவபெருமாளை பார்க்கிறோம், திருமலையை பார்க்கிறோம். திருமலையில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை பார்க்கும் பொழுது கணம் பொழுதா இருந்தாலும் அந்த மனசை பறிவிட்டுட்டோம்னா அப்படியே கண்கள் அது தாரையா திருக்கம் பொங்கறதா இல்லையா. அந்த பெருமாளுடைய வழிபாடுகள் ஈடுபட்டு வல்வினையே நீர்கின்ற குணங்களை உடையாய் அப்படின்னு ஆழ்வாரே கேட்கிறார். வல்வினையே ஈர்க்கக்கூடிய ஒன்று. அப்படி நம்மளை இழுக்கக்கூடிய தன்மை அந்த மனசுனாலதான் வரும். மனசு இல்லாமல் இந்த ஆத்மா போய் அங்கே நிற்க முடியாது இல்லையா. அதனால அந்த மனசை தூது விடுகிற அந்த தூது விடக்கூடிய மனசானது பெருமாளோட போச்சுன்னா நம்ம பெருமாளத்துல அது பக்கத்துல வருமோ. அடியை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வம்சத்திலே பிறந்தவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அவருடைய தாத்தா திருவாரூர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம் பாடியிருக்கார். அவருடைய பாசனங்கள் எல்லாம் தமிழை படித்தாலே பாதி கவிஞனாகலான்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அந்த நாளில் தமிழ் வித்வான் கைதி வேணுகோபால பிள்ளை தமிழுக்கு வித்வான் பாடத்திட்டத்துக்கு இந்த அஷ்டப்பிரபந்தத்தை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க. அதனால புலவர் பட்டத்துக்கெல்லாம் இது படிக்கணும். அவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அரங்கனையே பாடினார். நமது தொண்டரடி போடி ஆழ்வாரை போல அவர் இருக்க அவர் அஷ்டப்பிரபந்தம் பெருமாளை தவிர வேறு எதுவும் தெரியாது. அவரும் என்ன சொல்ற இந்த மனசை தூது விட்டேன் நம்பெருமாள் பக்கத்துல அந்த பாட்டு இந்த பாட்டுலேருந்து எடுத்தது. இந்த மனநஞ்சம் என்னன்றதுக்கு இந்த பிள்ளை பெருமாளையா ஒரு பாசம் பாடியிருக்கார் ரங்கநாதன் படத்துல. அது ரொம்ப அழகான அற்புதமான பாசம். அந்த போன மனசு திருப்பி வரல. திருமங்கை ஆழ்வாரும் திருப்புள்ளானியில வம்பி துழாய நன்மேல் சென்ன தனிலஞ்சம் செவ்வியாதிருக்கும் நெத்திலங்கள் பவ்வரை உணவு உள்ளானை கைகொடுதேன் செவ்வி அறியாது இருக்கும் கொள்ளன் வல்லாளன் பின்போன நெஞ்சம் வருமாவும் வல்லாளன் வில்லாய் இறந்தை மலர்ந்த
வல்லாளன் பின்போன நெஞ்சம் பெருமதாகும் எல்லாரும் இயந்தன்னை ஏசிலும் பேசிலும் உள்ளாணிய பெருமான் பொய்கள் இருந்தே. அவன் பொய்யை சொன்னால் அவனிடத்துல உட்கார்ந்தேன் என மனசு போக திரும்பி வந்தேன் அப்படிங்கிற. அது போல பிள்ளை பெருமாளை அவருடைய வாசகம் இப்ப ரொம்ப அற்புதமான வாசகம் நம்பெருமாள். நீர் இருக்கன்னா தூள்கள்லாம் இருக்கா, தூள் வருது. நீர் இருக்க மடமங்கை கிளிகள் தான் இருக்கா, மதுகரம் எல்லாம் நிறைந்திருக்கா. வண்டு இருக்கு, மதுகரம்னா வண்டுகள், அதுகளும் தூது இருக்கு, எத்தனையோ இருக்கு. தூது விடுறதுக்கு ஆளா இல்லை, கொஞ்சம் பஞ்சமே இல்லை. நீர் இருக்க மடமங்கை கிளிகள் தான் இருக்கா, மதுகரம் எல்லாம் நிறைந்திருக்க நடவண்ணம் முன்னம் நிறையாயிருக்கான். உரையாமல் யான், அதுக்கெல்லாம் தூது சொல்லவே. உரையாமல் யான் ஆகியிருக்கின் என் நெஞ்சம் அல்லது ஒரு பஞ்சமத்த துணை இல்லை என்று. இது நெஞ்சத்தை தவிர வேற பஞ்சமத்த துணை. ஏன்னா மக்கள் நம்ப முடியுமா, நம்ப முடியாது டைரக்டா சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னா கூட நம்ம அந்த மனசு தான் தூதுவிடணும். அதனால மனசை ஆகியிருக்கினும் என் நெஞ்சம் அல்லது ஒரு பஞ்சமத்த துணை இல்லை என்று ஆதரத்தில் ஒரு தூது விட்ட பிழை. ஆதரத்தோடு தூது விட்ட பிழை. தப்பு தப்பு பண்ணிட்டேன். இந்த பெருமாளத்துல இந்த மனசை போய் தூது விட்டேன். ஆதரத்தினோடு தூது விட்ட பிழை ஆதரத்து கொலை செய்து ஆத்து. யாருக்கு போய் சொல்றது, எப்படி சொல்றது, என்ன ஆச்சு? சீரிருக்கும் மலை முடிவு தேடறிய திருவரங்கரை வணங்கியே திருத்துழாய் தரு விரும்பியே ஒரு திரும்பியே வருதல் இன்னியே. விரும்பியே கொண்டு வாங்க திரும்பி வருதல் இன்னியே. வாலிருக்கும் மலைமலர் நடந்தை உரை மாவிலே பெரிய தோழிலே மயங்கியின் புறம் முயங்கி என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே. என்னையும் மறந்து தன்னையும் மறந்ததே. இந்த பாசனத்துக்கு நம்மாழ்வாதான் முன்னோடி. மடநெஞ்சம் இப்படி நெஞ்சை தூதுவிட்ட நாயகி. அதனால நேரம் கிளி பண்டு அன்னம் தோழிகள்லாம் தூதுபடுத்து இருக்கும் பொழுது ஒரு கள்ளம் கபடம் இல்லாத வஞ்சனை இல்லாத நெஞ்சு, அது நம்மளுடைய அந்த கரணம், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கரணமாக இருக்கிறதுனால நெஞ்சை ஒழிப்பு ஒரு வஞ்சகம் இல்லை. வஞ்சகம் இல்லாத எதுனா நம்மளை வாழ வைக்கக்கூடிய நம்ம நெஞ்சு. அப்படி மற்றவர்களால் நம்ப முடியாது. அதனால மற்றவர்களை தூதுவிடுவதை காட்டிலும் இந்த நெஞ்சையே தூதுவிடலாம் ஒரு காரியத்தின் பொருட்டு அப்படின்னு சொல்லி அந்த துணிவோட தைரியமா செஞ்சேன். ஆனா என்ன ஆயிட்டு, எமது காரியத்துக்கு நீ போய் தூது போயிட்டு வா, பெருமாள் என்னை சேரு அப்படின்னு சொல்லி நான் நஞ்ச அனுப்பிச்சா அது திரும்பி வரவே இல்லை. எனக்கும் தனக்கும் உள்ள சம்பந்தத்தையும் அது நினைக்கல. நான் தான் அதை வச்சுருக்கிறேன்னு அது நினைக்கல. எனது என்னுடைய நெஞ்சு அப்படின்னு நான் நினைச்சது அது இல்லை. நெஞ்சை தூதி விட்டதுனால இது இப்படி போடி போயிடுது. இதை நான் என்ன பண்றது, இன்னைக்கு வரைக்கும் வெளியில் தெரிஞ்சுட்டு என்ன விட்டுடு அப்படின்னு இந்த ஆழ்வாருடைய பாசனம். அதனால மனம்ன்றது பேரமை குணம், கபடம் பஞ்சம் முதலிய தீய குணங்கள் இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியது கண்டவர்களையும் கொண்டு செய்வித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் சில உண்டு. சில பேர் தூதி விட்டா யாராவது ஒரு வேலை செய்யலாம்னா செய்யலாம். அது எல்லாரையும் கொண்டு செய்ய முடியாது. சில விஷயங்கள்லாம் அந்த ரங்கமா இருக்கிறது அந்த ரங்கனாருக்கு தான் தெரியும். அந்த ரங்கனாக இருக்கணும்னா அந்த ரங்கமா இருக்கணும். அதனால் அந்த ரங்கனாரை கொண்டே செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதை அரங்கேற்றம் பண்ண முடியாம மற்றவர்களுக்கு கொண்டு போக முடியாது. அதனால புறங்குள்ளாரை எல்லாம் வச்சுக்காமல் அந்த காரியத்தில் நெஞ்சை ஏறுவதுதான் தகுதி அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி நெஞ்சை தூதுபடுறதுக்கு ஆரம்பிச்சுடுறேன். ஜாக்கிரதையா இருக்கும்போது ஆழ்வார் முதல் 2 அடியும் உபதேசம் பண்ற. என்ன பண்ற, மனநெஞ்சம் என்னும் தமது ஓ கர்மம் கருதி விட. ஒரு கர்மம்னா ஒரு காரியம். ஒரு கர்மம் கருதி விட நெஞ்சை விட்டா. நெஞ்சையெல்லாம் யார் நினைச்சுட்டு அப்படி இருக்காரோ விடவோ விடவோ அமையும். ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதோ, நான் தப்பு பண்ணாமல் நீங்களும் பண்ணாதீங்க. மழப்பத்தாலே தமக்கு விதேயமாக போந்தறிந்து தமது என்னும் விதேயத்துவ மாத்திரம் இன்னைக்கே கரணத்தையும் கரணமான சேஷத்துவ சம்பந்த ஞானம். மனசுக்கு சேஷத்துவ ஞானம் உண்டு. எப்படி நமக்கு ஜீவாத்மாவுக்கு சேஷத்துவ ஞானம் பரமாத்மாவோட உண்டோ,
அந்த பரமாத்மாவுக்கே நம்ம அடிமைன்றது எப்படி அந்த ஆத்மாவுக்கு சொரூபத்தில் இருக்கிறதோ அது போல இந்த நெஞ்சாக என்னுடைய என் நெஞ்சு அப்படிங்கிறதுனால என் நெஞ்சத்து உள்ளிருந்து தான் சொல்றார், என் நெஞ்சம் சொல்லுகிறார். அதனால என்னுடைய நெஞ்சம் சொல்றதுனால அது தமது என்றும் விட நெஞ்சை நூட்டார், அந்த நெஞ்சை போய் தூது விடுறது போகப்பட்டவா அந்த அறிவிப்பாட்டை உருவோ விடவே அமையும், அதை இனிமேல் பண்ணாதீங்கோ. அந்த விடம் நெஞ்சை இந்த நேரத்தில் ரெண்டு அர்த்தமா இருக்கலாம். விட நெஞ்சை, அந்த விடத்து நெஞ்சை தூது விடுதல். விடம் அப்படின்னா விஷம் தான், விஷமான நெஞ்சா இருக்குது. அதனால விடம் நெஞ்சை விஷமோ கொடியான மனதை ஊற்றார், அதற்கு உரியவர் கூட அமையுமோ தூது விட தகுமோ தகாது. ஏன்னா தூது விட்டுடாதோ யாரும் பெருமாள் வந்து மனசை பறிகொடுக்கிறேன்னா அப்புறம் அந்த கண்ணன் முன்னாடியே உட்காந்துக்க வேண்டியதுதான். அவன் வராமோ வரமாட்டானோ வந்தாமோ வராமோ திருவரங்கள் நின்றே அமையும்னு மனசை பறிகொடுக்கிறோம்னா அப்புறம் உலக வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம், அவன் நம்மளை மறப்படுத்திடுவான். அதனால அப்பேற்பட்ட விடம், அதனால் ஒரு கருவம் கருதி விடனெஞ்சார் விடவோ அமையும். அந்த காரியத்தை நினைச்சுண்டு இந்த மனசை தூது விடலாம் நினைக்கிறவாள்லாம் இனிமேல் அதை கூடாதோ அதை கைவிடுதல் தகுதி நல்லது. அதனை தூது விட்டதுனால அப்படின்னா தூது விட்டா என்ன ஆகும், இந்த மனசை போய் இப்படி சொல்றேன் அப்படின்னா நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், நான் அதை சொல்றேன் தோல்விட அவனை தூது விட்டு நான் பட்ட பரிமுகத்தை கேள்வி அப்படின்னு பின்னாடி இருக்கிற எழுதுகிறார். அதைத்தான் தம்முடைய திருவள்ளுவர் மீட்க அறிதாம்படி பகவத் விஷயத்தில் ஒழுக்குது. என்னுடைய மனசானது நான் தூதுவிட போனேன், அது எனக்கு திருப்பி வரல, அது என்ன பண்ணு, அது பகவான் இடத்துலயே ஒரு உட்கார்ந்து அது யார் இடத்துல தெரியுமோ வராத அவதாரத்தில் போன பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் வராதுக்கு அடுத்த அவதாரம் நிருசிம்ம அவதாரம், நிருசிம்ம அவதாரத்தில் சொல்றார். அப்பொன்பெயரோன் கடனெஞ்சம் கீண்ட பிராணாமதடி கீழ் விடா. நான் எங்க தூது விட போனேன், நிருசிம்மனுடைய திருவடியில தூது விடலான்னு அனுப்பிச்சேன் இந்த மனசை. ஏன்னா ஆபத்து காலத்தில் அவன் தான் உதவான், டக்குன்னு வராங்க. பாகவத பவித்ரானத்துக்காக தான் வர, பாகவத சம்ரட்சணம் தான் அவனுக்கு விசேஷம். நிருசிம்மனுடைய அவசாரமே ஒரு பாகவதனை காப்பாற்றும், பாகவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும் தான் இருந்தான். எப்படி ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கண்ணன் பீஷ்மருடைய வார்த்தைக்காக இருக்கிறேன்னு சொல்றான் இல்லையோ, அதுபோல இந்த எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய இரண்யகசிபுவை வதம் பண்ணுவதற்காக வந்தான். அப்பொன் பெயரோன், அப்ப பொன் பெயரோன், அந்த அந்த கூட்டல் பொன் பெயரோன் அப்பொன் பெயரோன், பொன் பெயரோன். பொன் அக்க இரண்யம், இரண்யம் இரண்யகசிபு, இரண்யம் பொண்ணுக்கு பேர், அதனால அந்த பொன், அந்த பொன் பெயரோன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொண்ணுக்கு வடமொழியில இரண்யம்னு பரியாயம். அதனால பொன் பெயரோன் பெயர், அவன் பொன்னிறமான உடம்பை உடையவனுக்கு இப்பெயர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட பொன்னிறமான உடம்பை உடையவனாக இருக்கக்கூடிய தட நெஞ்சம், தடம்னா தடாகம் போன்ற அகன்ற நெஞ்சு. அப்பேற்பட்ட பெரிய பயமானாக இருந்திருப்பாங்க. அவன் உடம்பையே பார்த்தா நமக்கு பயப்படா போல இருக்கும். அதாவது அகங்கார நமகாரத்தால் வளர்ந்த நெஞ்சது. அந்த அகங்கார நமகாரத்தால தன்னை தவிர வர யாரும் இல்லைன்னு அப்பேற்பட்ட உடம்பை உடையவனுக்கு இந்த பெயர் வந்ததுனால நெஞ்சம் கீண்டா, அதற்கு இடமான மாறுட்டு அந்த தட நெஞ்சம் அப்படிங்கும் பொழுது அந்த இடமாவது இடம் ஊர் சிரித்ததுன்னு சொன்னா ஊர்ல இருக்கிற மக்கள் சிரித்தார்கள் இல்லையா, அது போல பொன்பெயரோம் தட நெஞ்சம் கீண்ட. அப்பேற்பட்டவனுக்கு நெஞ்சம் கீண்டா, நெஞ்சம்னா மனசுக்கு பேர். மனசம் மனநம் பண்ணும் பொழுது அது மனசு, நினைப்பு பார்க்கும் பொழுது அது நெஞ்சு, சிந்திக்கும் பொழுது சித்தம், எல்லாம் இப்படிதான். மனசுக்கே பல பரியாயங்கள் உண்டு. அதனால அந்த மனசுன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல மனம், அதுதான் நெஞ்சு, அந்த நெஞ்சம். அப்பேற்பட்ட நெஞ்சம் என்னும் மனதுக்கு பெயராக இருக்கிறதுனால அது மாறுக்கும் இடமாகும். அதனால தடநெஞ்சம் கீண்ட பிரானா, அப்பொன்பெயரோன் தடநெஞ்சம் கீண்ட பிரானார் அடி. திருவடி நிருசிம்மனுடைய திருவடி. அதாவது குருமானத்தினாலையும் பகவத் பாகவத பிரத்வேஷத்தாலும் பிரசித்தமாய் பொண்ணுக்கு பரியாயமான இரண்யன் என்னும் பேரையுடையவனாய் அகங்காரம் குடிகொண்ட இடமுடைய இருதயத்தை அனாயசேன பிறந்து மகோபகாரமாக இருந்த சர்வேஸ்வனுடைய திருவடிகளிலே போகவில்லை. அகங்காரத்தாலேயே வளர்ந்த நெஞ்சு அப்படி முள்ளு செடி மாதிரி படர்ந்து வளர்ந்து அவ்வளவு அகங்காரம் போறாங்க எல்லாம் சேர்ந்து நம்ம காட்டு மேலான எவனும் இல்லை அப்படிங்கிற அவ்வளவு அகங்கார நமகாரத்தோடு வளர்ந்த திருமார்பு, அவனுடைய மார்பு தடமார்பு, தடாரம் நிறைந்த மார்பு. தடாரம்னா ஒரு குளம் போல
ஒரு குளத்தை வெட்டும் பொழுது அவர் தண்ணி பீச்சு அடிக்கிறார் போல இவர் அந்த மாத பரவ புழுதி போறாங்க பொங்கு வெண்குருதி பிறந்து பொழுதும் அருவி ஒத்தெழி ஏங்க அருவி மாதிரி போட்டு அதனால தட நெஞ்சம் தடாகம் ஆகிற நெஞ்சம் அந்த தடாக நெஞ்சத்தை அநாயசன திருவடிகளே அப்பேற்பட்ட மகோபகாரம் உபகாரமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனுடைய திருவடிகளிலே போக விட இந்த ஆள் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா ஆசிரியத்தவர்களுக்கு யாரெல்லாம் பெருமாள் திருவடியில சரணடைந்து அவனே கதியும் வாழாரோ அவர்களுக்கு பிரபல விரோதிகள் உண்டாகும். எவ்வளவு விரோதிகள் இருந்தாலும் சரி நல்ல காரியம் செய்யறதுக்கு தடங்கள் பல வந்தாலும் அது மாதிரி ஸ்ரேயானி விஜானி அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஸ்ரேயஸ் பண்ணும்போது நல்ல காரியங்கள் நடக்கும்போது விக்னம் வரத்தான் செய்யும். அதையும் அவனையும் போக்குவான். அதுபோல இந்த விரோதிகள் எல்லாம் அனாதியேசேன கழித்து கொடுக்கும் அவையாகையாவே அது நெஞ்சை போகவிடுகைக்கு 10ஆக சொன்னபடி அப்ப அந்த நெஞ்சை போக விட்ட துளு இந்த மாதிரி நம்மளுடைய விரோதி எல்லாம் கழிச்சு நல்லபடியா நம்மளை பெருமாள் வந்து அழைச்சிக்கணும். அதனால மனசே நீ போய் அந்த ஞானத்திலிருந்து வந்து நரசிம்மனை போய் சேவிச்சுட்டு வா, கொஞ்சம் நரசிம்மனை பிரதோஷ காலமா இருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இந்த மனசை போய் நீ தூது விட்டுவான்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதை விட்டதை விட்டா போகணும், இந்த ஆளை விட்டு ஓடி போன போகிறது இந்த மனசு போச்சு. அந்த விஷய விலட்சணியத்தால் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரமபோக்கியமான திருநெறி அழகை பார்க்கும் பொழுது அவருடைய திருநெறி அழகுல அழகியான் தானே அறிவுவன் தானே பழகியான் தானே வணங்கினார். இவையா பலவாய் நிரந்தரிகான்னா இவையா எண்பட்ட கண்கள் இவையா எங்கொங்கி காட்டும் இவையோடு வருவான் அறிவொங்கி காட்டும் அழகு அழகியான் தானே அறிவுவன் தானே. அப்படி அழகான இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மன் நடக்கிற போன நெஞ்சு என்ன ஆயிட்டு மனசு அப்படியே பறிவுக்கு அங்கே போய் அதனால சடக்கன போய் உட்கார்ந்ததுனால நான் சொன்ன காரியத்தை எம்மை நீத்து நான் காரியம் செய்யணும்னு எனக்காக காரியம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அது என்ன நினையாமலே உருவுது. என்ன நினையாமலே விட்டு இன்னும் காலம் இன்னைக்கு வரைக்கும் இன்னும் தாரம்னா தொட்டுன்னு அர்த்தம். கண்ணா நீ நாளை தொட்டு கண்ணின் போகேல் கோலம் செய்து இங்கே இரு. நாளை தொட்டு தாரம் இன்று தாரம் இன்று வரை அது இன்றாலும் முக்தரை போல நித்திய முக்த அனுபவம் பண்ணி உட்கார்ந்து மனசு பக்தனா இருக்கக்கூடிய என்னுடைய மனசு முக்தனா மாறி அது பொழுது முக்தனா நான் இன்னும் பக்தனா இப்படியே உட்காந்துக்கிறேன் பயிர் வச்சிருந்து என்ன இன்னும் பெருமாள் என்ன ஐயோ ஏன் இருக்கேன்னு கூட கேட்கறதுக்கு வரல. இந்த மனசை குடிச்சின உடனே அவமானம் ஓடி போயிட்டான். இப்படி இன்னும் தெரிகின்றதே தம்முடைய திருவுள்ளத்தை இதுவே நான் எப்படி மீட்பேன்னே எனக்கு தெரியலையே. பகவத் விஷயத்துல இப்படி அவகாரத்தினால அந்த போன திரும்பி வரல. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பாசனம். இதுல இந்த ஞானப்பிரானுடைய பாசனத்தை சொல்லும் பொழுது அடியனுடைய கவர்னார் எழுதி வச்சிருக்கேன். ஒவ்வொரு திருவுருக்கும் ஒவ்வொரு பாசனத்தும் அதுல ஞானப்பிரான் இந்த பெருங்கடலாகும் பெருங்கண் மலர் கொண்ட விஷயத்திற்கு திருவாய்மொழி 2:3 வாழ்விலே நல்லவோ உன்னை பெற்று வாழ்வார்களான் மதுசூதனன் நம்மான் தாம் யாங்கெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் தேட்டார். தேனும் பாலும் அப்படி எல்லாமாக இருக்கக்கூடியவனோட நான் கலந்து அனுபவிச்சுட்டேன். அவனுக்கு என்ன மேல விழுந்து என்ன அனுபவிக்கும்படியா பண்ணிவிட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டார் அந்த பாசகத்துல. அதுதான் அந்த பெருங்கடலான குண்டலினம். இந்த பாசகத்துல அருள் பெறுவார் அடியாரம் அடியதற்கு எழுதி வச்சிருக்கார். அருள் பெறுவார் அடியாரம் என்பது திருமாட்டான். அவரிடத்துல பிரியாது அவருடைய ஆட்சை என்று அந்த பிரியாத ஆட்சைன்னு என்னென்று செய்தேனா என்னென்றில் திகழ்வதுவேன்னு அந்த பாசனங்கள் அத்தனையும் இந்த பாசனத்துக்கு ஏற்கம்னு எழுதி வச்சிருக்கார். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு அவதாரியாக திருவாய்மொழிக்கு இந்த பாசனம் அமையது. அதாவது சர்வேஸ்வரன் மேற்கொள்வதற்கும் அல்லேனாலும் ஆபிமுக்கியத்தை பண்ணி தனக்கு உடன்பட்ட நெஞ்சை கொண்டாடினார். முதல் பாசனத்துல நெஞ்சத்தை கொண்டாடினார். இப்ப நெஞ்சத்தை இன்னாது அப்படின்னா இன்னாது ஆக்கிறாருன்னா அது கஷ்டப்படுற நெஞ்சு நம்மளை ரொம்ப மோசம் பண்ணிட்டு தோணுகிறார். போன பாட்டில் மனசம் கொண்டாடி 12 பாடத்துல இந்த பாட்டில் அதுக்கு இப்படி நான் சொல்லாமலே எனக்கு ஒரு சககரியா இருக்கும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன். அது இப்ப ஹெல்ப் பண்ணாமல் இப்படி என்ன மனசுதான் நமக்கு பக்தகேது மோட்சகேதுன்னு சொல்லுவார். நமக்கு மோட்சத்துக்கு ஏதுவா இருக்கிறது மனசுதான், பந்தத்துக்கு ஏதுவா இருக்கிறது மனசுதான். நாசமான பாசத்துல இருந்தோம்னால் அப்படியே திரும்பியும் பரப்பலாம்.
நல்ல கண்ணனிடத்திலேயே ஒரு மனசை பறிகொடுத்தோமானால் நமக்கு நற்கதி வந்துள்ளது. இது ரெண்டுத்துக்கும் காரணம் மனசு. அப்பேற்பட்ட மனசுதான் நமக்கு உபாயமாக இங்கே இருக்கக்கூடியதாக இருப்பதனால அதை தூண்டுவிடணும்னு இவர் ஆசைப்பட்டார். அந்த பேட்டிற்கு சேரன் தான் உடனாகும். ஒரு மோட்சம் கிடைக்கும்னா இந்த ஜீவாத்மா இருக்கணும். தான் உடன் என் உபாயத்தில் நான் தான் இருக்கேன்ற அகங்காரம் இருக்கக்கூடாது. பேட்டுக்கும் உபாயம் எம்பெருமானே. அப்போ உபாயம் உபேயம் ரெண்டுமே அவனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எது போகணும்? மனசு போகணும். மனசு இல்லைன்னா அந்த புருஷார்த்தத்தையும் அனுபவிக்க முடியாது இல்லையா? அறிந்து ஸ்வீகரிக்கணும். இவன் தான் நமக்கு உபாயம், மற்றதெல்லாம் உபாயம் இல்லை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு போகணும். மனசு இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்புறம் எல்லாம் என்னால்தான் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? நாஸ்திக பேசுறாங்க. அதனால மனசு தான் நமக்கு உபாயமும் அவனே உபேயமும் அவனே காட்டுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த மனசு கண்டிப்பா வரும். அவன் உபாயமாய் சித்தஸ்வரூபனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இந்த மனசை கொண்டுதான் அறிகிறோம். அதனால்தான் மடநெஞ்சம் தமதென்னும் ஒரு பிரமம் உண்டு. அதாவது தன்தான் நெஞ்சு நமக்கு பவ்யம். நம்ம மனசுதான் நமக்கு எல்லாமே. சில பேர் என்ன சொல்றாங்க, என் மனசுக்கு போறோம், என் மனசு பட்டது போறோம், மனசுல இருக்கான் போகமாட்டேன், எல்லாம் போறோம். வேற என் மனசாருக்கும் தெரியும் நான் நல்லா நடந்துக்கிறேன், என் மனசுக்கு இது தவிப்படுது, அதனால நான் வாழ்றேன். இப்படி எல்லாம் நம்ம பேச வரேன். அதெல்லாம் இப்படி தெரிஞ்சுக்கலாம். என் மனசுக்கு என்னுடைய சாட்சின்னு சொல்லிட்டு உட்காந்து அது நடக்காது. உலகத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு கூட இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு நம்ம போகணும். என் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறதுன்றது வேற, உண்மை எதுவோ அது பிரகாரம் நடக்கிறது வேற. அதனால சேவன் புருஷார்த்தத்தை சாதித்துக் கொள்வதற்கு, புருஷார்த்தம் போகணும், கைங்கரியம் போகணும், சாதிக்கிறதுக்கு இல்லை நமக்காகவே கொடுத்து வச்சிருக்கிறான் இந்த சரீரத்துக்குள்ள இந்த மனசை பெருமாள். இந்த மனசானது அப்படி ஒரு நமக்கு ருசி பண்றதுக்காகத்தான் இதை கொடுத்துருக்கான். ஆனா பின்பு இதை என்னதுன்னு நினைக்கிறோம். அப்ப அதனாலதான் என்னதுன்னு நினைக்கிறோம். என்னெஞ்சத்து உள்ளிருந்து இருந்தமிழ் மொழிகை மொழிந்து வண்ணஞ்சத்து மாவிடத்துல வாட்டால்தான் வண்ணஞ்சத்துன்னு அங்க எண்ணஞ்சத்து உள்ள இருக்குங்க. அப்ப அந்த நெஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் அவன் அந்த மனசையும் நமக்கு கொடுத்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் நீ பட்டது நான் பட்டதுன்னு அந்த மனசுதான் நமக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த மனசுதானே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதோ, ஒரு பயத்தை கொடுக்கறதோ, ஒரு துக்கத்தை கொடுக்கறதோ, திடீர்னு ஒரு சந்தோஷத்துல திடீர்னு ஒரு துக்கத்துக்கு மாறதோ எல்லாத்துக்கும் காரணம் அந்த மனசு தான். அதனால அந்த மனசை நமக்கு எப்பொழுதுமே சேஷபூதன் என்ன பண்ணணும்? சேஷிக்கு அதிசயத்தை விளைவிக்கணும். சேஷபூதன் அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் சேஷபூதர்கள். சேஷி எம்பெருமான், அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது தான் நம்மளுடைய கைங்கரியத்துக்கு புருஷார்த்தமே. அதுதான் மத்தையன் காமங்கள் மாத்து விட்டான். அதே போல நம்ம மனசானது நமக்கு ஒரு சேஷபூதன், நம்ம தான் சேஷி. அப்ப அது நமக்கு பவ்யமா நமக்கு இருந்து அது ஒரு கல்யாணம் காரியம் பண்ணும், ஒரு பிரயோஜனத்தை நல்லபடியா செய்யும் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த காரியம் தன்னை இப்ப செய்யணும்னு நினைக்கும் பொழுது பெருமாளாட்ட போய் சொல்லிட்டுவாங்க. இது கடைசியில் அது என்ன விட்டு பொழுது அதனால அந்த காரியம் விடவோ அமையும். இப்படி என்னதான் பண்றது? விட வேண்டும். ஏன் இப்படி விட்டு நான் தூது பவ்யம் சேஷமாய் இது திரிகிற காரியம் இது பண்ணணும். இது ரொம்ப மனசுல நமக்கு பவ்யமா இருக்கு, நம்ம காரியம் செய்யும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் அனுப்பிச்சேன். அது என்ன பண்ணிட்டு நான் போக மாட்டேனா, நான் காரியம் செஞ்சு கொடுக்க மாட்டேனா, நான் தான் நான் இருக்கேன், மனசாட்சி எப்பவும் சொல்றது இல்லை, நீ கவலைப்படாத, நம்ம போகலாம், பெருமாள்கிட்ட போய் நிற்போம். பெருமாள் இன்னைக்கு நம்மளை ஒரு 2 பார்க்கணும். அந்த பெருமாள் இடத்துல நம்ம இன்னைக்கு சேவிக்கிறோம். அவனை இன்னைக்கு இந்த பிரபந்தம் சொல்றோம், இதை கேட்போம், இதை அனுபவிப்போம். இன்னைக்கு ராதாகிராமன் அனுபவிக்கிறோம், இன்னைக்கு இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு மனசார்ந்து நமக்கு ஒரு முயற்சி எஃபோர்ட்ஸ் போட்டு கொடுத்ததுன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டா நமக்கு ஒரு பார்க்கணும்ல அந்த சத்சங்கங்கள்ல. அதனால அப்படி ஆசிரியர்களை ஒருவருக்கு செய்யறது போல நமக்கும் செய்யணும்னு நினைச்சிட்டு பெருமாள் போல நமக்கு செய்யணும்னு நினைச்சிட்டோம். தன் வயிற்றிலே பிறந்தவரை பாயாதே திருநாமத்தை சொல்ல அந்த பள்ளிகள் ஓடி வந்ததன் சிறுவன் வாயில் ஓராயம் என்று சொல்றாரு. நம்மளுடைய வீட்டில் எடுக்கிறாரு திருவருத்தத்துக்கு. அதாவது பொன்மையோன், அந்த பொன்மையோனாக இருக்கக்கூடிய அந்த இரண்ய பசுவு தன்னுடைய பிள்ளையும் கூட பார்ப்பாங்க. பள்ளியில் ஓடி வந்த தன் சிறுவன் மத்தவா சிறுவன், தன் சிறுவன் வாயில் ஓராயனாம் ஒன்றிய வாயில் போல அன்பு அதனுக்கு ஒண்ணுமோ பொறுப்பிடனாகின்னு அசத்தியாவசாரம் பண்ணிட்டான். அதனால
அவனுடைய தடநெஞ்சம், தேவனுடைய பலத்தை ஊட்டி வளர்த்த தடநெஞ்சம், தடநெஞ்சம் அதை கீண்ட சிங்கத்தினுடைய சீற்றத்தை கண்டவாறே அதன் சரீரம் உருகித்தான். இந்த சிம்மமா நிருசிம்மமா இவன் வந்தவங்க அவருடைய சரீரம் அப்படியே உருகி போயிட்டு அந்த அருவி உள்ளது விவகாரத்துக்கு உறுதி அருவி ஒருத்தியாங்க. அதனால பிரானா தகப்பன் பகையாக இருக்கும் பொழுது வந்து உதவினவன், அப்படி உதவக்கூடியவனாக இருக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் தமதடிக்கு நம்மளுடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவன். அவன் திருவடிகளில் போய் தூதுவிட்ட இந்த ஆழ்வார் நாயகி பராமரிச நாயகி போய் திருநஞ்சமாய் போகிற போது இத்தலைமையில் ஆத்தாமையை கொண்டு என் நெஞ்சம் எவ்வளவு கட்டப்படுறது, நான் கண்ணீரும் கவலையுமா காத்திருக்கேன், இந்த கண்ணன் வருவானா அப்படின்னு உட்கார்ந்துருக்கேன். அந்த புறப்படு பொருள் தோழியர் கருணாள் துணைமுறை சார்ந்து கொண்டனியாள் புறப்படு புகழை கண்ணினை எழுதாள் போலனல் மலர் புறத்து அணியாள். இப்படி எல்லாம் என் பொண்ணு உட்காந்துருக்கா. ஊரையும் பேரன் நிமந்தோதாள் அப்படி நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. நான் கண்ணியும் கவலையுமா இருக்கிறத போய் சொல்லுன்னு மனசு நினைச்சேன். அங்க போனவனே அவன் சுபாவத்தை பார்த்தது, அதனை பார்த்தவனே மயங்கி கொடுத்து பிராட்டியுடைய 2ஆம் பிரிவு போல என்னுடைய விரும்புகின்றார். பிராட்டி கர்ப்பவதியா இருக்கும்போது எப்படி காட்ட கொண்டு போய் விட்டுருவான்னு சொன்னாலும் அது போல என்னை பிரித்து கொடுத்து இந்த மனசு கலக்க மாட்டான் என்று இருந்தேன். அப்படி ஒரு கீழ் உபகாரத்தோடு சேர்த்து உபகாரத்தை பத்த சொல்லிட்டு இங்கு ஆத்தாமை அந்த உபகாரம் பண்ணிட்டு நான் போன வாசகத்துல நினைச்சேன். இந்த வாசகத்தை ஆத்தாமையினாலே எம்மை நீத்து என்னை சன்னியசித்து விட்டு என்னை சன்னியாசம் மாதிரி சன்னியாசம் பண்றவன் என்ன பண்ணுவான், சன்னியாசத்துக்கு போறவா முன்னாடி இருக்கக்கூடிய பூர்வாசனத்தை முத்திரும் விட்டுடணும். அது போல என்ன முட்டு சன்னியாசம் வாங்கி போயிடுத்து மனசு நம்ம எல்லாரும் தஞ்சமில்லாதாரை போட்டு போந்தோம். ஒரு அனுதாபம் கூட இல்லை. ஒரு இடத்தை விழுந்து கிடந்தது கேட்க பெற்றதும் ஆகியிருக்கிறேன். தான் நினைத்தபடி இன்னளவும் அந்த மனசு அங்கேயே போய் நிற்கிறது. என்னை துளி கூட திரும்பி பார்க்கல. இப்படி ஒரு மனசு இருக்கலாமா உலகத்துல? இப்படி என்னை இதுவரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி போயிடுத்தேன் அப்படின்னு சொல்லி இது தலையும் காலும் தாரும் துணையும் வரையும் பிரமாணம்னு சொல்லுவார். இதெல்லாம் தலை காது காலும் அதெல்லாம் இன்று தொட்டும் அப்படிங்கிறார் கூட அர்த்தம். அப்பேற்பட்ட இதில் இந்த நஞ்சானது என்னை விட்டு போகும்படியா போயிடுது, இதை நான் என்ன பண்றது அப்படின்னு இந்த நெஞ்சை அப்படி ஒரு இதுவாக சொல்லி தூவி விடுறார். இந்த நெஞ்சு தான் நமக்கு இப்படி ஒரு தூவி விடும்படியாக பங்கெடுத்து இப்பேற்பட்ட நெஞ்சானது அந்த ஆழ்வாருடைய பராமரிச நாயகனை நெஞ்சு எம்பெருமானிடத்தில் போய் திரும்பி வராமல் போய்விட்டது. அப்படி திரும்பி வராமல் இருந்ததுனால இப்படி இருக்கேன்னு நினைச்சிருந்தார். அதாவது சேஷத்துவ ஞானம் அபரிமிதமாக வந்தால் அந்த பாரதந்திரியத்தோடு எம்பெருமானிடத்திலேயே நிற்கும் அந்த ஜீவாத்மா. அந்த இது அற்புதமாக எம்பெருமான் மக்கள் சென்று ஆழ்ந்து அவர்களுக்கு சொன்னார். அடுத்த மாசம் உடனே ஏன்னா ஒரு மாசம் எடுத்துட்டாலே நிறைய சொல்லலாம், 1 மணி நேரம் சொல்லலாம். இது ஓரளவுக்கு சுருக்கினதுனால அது சங்கிரகமாக சுருக்கியிருக்கேன். திரிகின்றது வடமாறுதம் திங்கள் வெந்தி முகந்து சுரிகின்றது அதுவும் அது கண்ணன் விண்ணோடவே சரிகின்றது சங்கம் தன்னந்துடாய்க்கு வண்ணம் பயவை விரிகின்றது மூவெளியும் என்னாங்கள் என் மெல்லியற்கே திரிகின்றது. அதாவது இப்படி மானச அனுபவம் ஒரு மாதிரி நடக்கிறது, பாக்ய அனுபவம் மனசாக போயிருக்கு, மனசு பறிகொடுக்கும். அந்த நேரத்தில் நமக்கோ என்ன ஆகுது, இந்த நாயகி பாவத்தில் இருக்கிறதுனால நாயகன் அடையலை. என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக எவ்வளவு கனவு கண்டு இருப்பா. அது போல இந்த பராமரிச நாயகி ரொம்ப கனவு கண்டிருக்கா. அந்த வேற வேதனை எம்பெருமானை பிரிந்து இருக்குல்ல, இந்த ஜீவாத்மா பிரிந்து இருந்தாலே பகவானோட எப்பவும் ஐக்கியமாக இருக்கிறார் போல இருக்கணும். கைங்கரியம் பண்ணுவதற்காகவே இந்த ஆத்மா அவனுடைய சேர்ந்து வாழ்வதுதான் சொந்தம், அவனை பிரித்து வாழ்வதுதான் நரகம்னு சொல்றார். அப்ப ஏற்பட்ட இந்த ஆத்மா இப்போ இந்த ஆழ்வார் பராமரிச நாயகி பாவத்தில் இருக்கும் பொழுது விரக காபத்தினாலே விரக வேதனை போடாமல் இருக்கு. சில இடங்கள்லாம் நம்ம போறோம். இப்போ சில பேர் இந்த சம்மர் வெக்கேஷன்ல அங்கங்க மலை பிரதேசங்கள் அங்கே இங்கெல்லாம் போயிட்டு இந்த நேச்சுரல் என்வரான்மெண்ட்ல அப்படியே வாழணும் பார்க்குறா, மலை அழகாக ரசிக்கிறா, எவ்வளவோ பண்றா.
அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கச்சே அவளுக்கு சந்தோஷமாக இருக்க, அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறா, எல்லாம் பண்ணுறா. மலை மேலே எங்கேயாவது அருகில் கீழே இருந்தால் கூட பரவாயில்ல, அவள் எடுத்துட்டு இருப்பா. அப்படியெல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா யாராவது திக்கெஸ்ட் ஃப்ரெண்டோ அல்லது யாரோ ஒரு சொந்தமோ பந்தமோ யாராவது திடீர்னு அவள் பணம் போயிட்டான்னு ஒரு துக்க செய்தி வந்ததுன்னா அந்த என்வரன்மெண்ட் அத்தனையும் என்ன ஆகுதுன்னாக்கா துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ வரைக்கும் ஒரு சந்தோஷமாக இருப்போம் இல்லையா, ஒரு ஹாப்பினஸ் சொல்லக்கூடியது எதுவோ அந்த ஹாப்பினஸ் அப்போ வரதில்லை. ஏன் வரல? அதில் சப்ஜெக்டில் கொடுத்தம் இல்லை, ஆப்ஜெக்ட் தான் கொடுத்தோம். சப்ஜெக்ட் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆத்துக்காரிகள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணப்போ அந்த ஆத்துக்காரி தான் இனிக்கும். ஆத்துக்காரிய ஒரு 20 வருஷம் கழிச்சு நினைக்கும் போது இப்படி நினைக்கிறது அப்படி நினைக்கிறதுனாக்கா அப்ப யார் மேல கொடுத்தோம்னா சப்ஜெக்ட் மேல தான் கொடுத்தோம் இல்லையா? ஏன்னா அதே ஆத்துக்காரி தான். அப்போ சப்ஜெக்ட் அன்னைக்கு நினைக்கிறார்களோ இன்னைக்கு நினைக்கிறார். கல்யாணம் 12 வருஷம் ஆத்துக்காரியை நம்ம எப்படி ரசிச்சோமோ அதே ரசனை 60 வயசுக்கு முன்னாடி 70 வயசுக்கு முன்னாடி இருக்கணும். அப்படி இருந்தாலும் அது உண்மையான தாம்பத்தியம். அப்ப மனசுக்கு எது பிடிச்சதோ அது சமயத்துல நமக்கு விரக்தியும் வேதனையும் கொடுக்கணும். அப்போ ஒரு சாயங்காலம் நல்ல அக்னி நட்சத்திர காலத்துல ஒரு பீச்சுக்கு போய் ஒரு காத்துல போய் அப்படி தென்றல் காத்து மாதிரி வரும் பொழுது அது கோல்டு பீச் அடிக்கிறதுன்னா உடனே அதில் போய் உட்காந்து உடம்பு அப்படியே ஆகா நம்ம ஏசியில் உட்காந்து போது அங்கே போய் உட்காடுவோம் இல்லை நேச்சுரல் பீச்ல. அதே இது நமக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சுட்டுன்னா அது என்ன குளிர்காத்தாக இருந்தாலும் அது நம்மளை குடிச்சுட்டு இருக்கிறார் போல. அது போல அந்த கிருஷ்ண பிரேமம், அந்த கிருஷ்ண பிரேமத்துல நாயகியாக இவர் மாறி நாயகனை அடையணும். இவருடைய எண்ணம் அவனை தவிர வேற யாரையும் அடையக்கூடாதுன்னு வச்சுட்டார். கண்ணன் அல்லால் இல்லை நன்றி ஈஸ்வரன், அப்படி கண்ணனை தவிர வேற யாரும் இல்லைன்னு அவனிடத்திலே காமுற்ற நின்றார். அந்த காமம் விரகதாமம் அது பெயரோட போல மால்வாள் மனம் சுழிப்ப மங்கையரோள் கைவிட்டு அப்படின்றார். மங்கையோள் போல விட்டு மால்வாள் மனத்தவை உனக்கு எல்லாமே அதுல அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சு போயிடும். அது அழியாத பிரேமம் கிருஷ்ண பிரேமம். அதனால அப்பேற்பட்ட கண்ணனிடத்துல இந்த காமம் வந்ததுனால அதற்கு முன்னாடி கண்ணன் சேர்ந்து அனுபவிக்கும் பொழுது அந்த காலமெல்லாம் குளிரருவியாக இருந்தது. குளிரருவி வேட்கடம்னு சொல்றாரு போல அந்த குளிர்ந்த காத்து வீசும் பொழுது கண்ணனோட சேர்ந்து இருக்கக்கூடிய நினப்பு இந்த அழுவாருக்கு இருக்கும் பொழுது அது எல்லாமே சந்தோஷத்தை கொடுத்தது. இப்ப என்ன இருக்குன்னா இந்த கண்ணன் பிரிஞ்சு போயிடும், இந்த ஆழ்வார் துடிக்க போயிடும், கண்ணன் ஓடி போயிடும். இன்னொரு இந்த ஆழ்வாருக்கு உடனே கண்ணனை இருக்க முடியல. ஏன்னா அவன் அனுபவிச்சாச்சு. அதாவது ஒரு பொருளை அனுபவிச்சோம்னா அதை இழக்கிறதுக்கு நம்ம விடுறது இல்லை. ஒரு மொபைல் இருக்கு, ஒரு ஸ்மார்ட் போன் வச்சுட்டு போனாக்கா அந்த ஸ்மார்ட் போன் தொடர்ந்து இருக்குன்னா அல்லது ஒரு சிம் கார்டு கீழே ஏதோ ஒன்று அழுக்குனாக்கா உடனே ஒரு அடுத்த க்ஷணம் அது மொபைல் போன் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. செல் இல்லைன்னா செல்லாமல் ஆகிடும். அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அதை உடனே ரிப்பேர் பண்ணுறதோ அல்லது புதுசு வாங்குறதோ எப்படியாவது அதை வச்சுட்டா தான் நமக்கு லைஃப். அதில் தான் எல்லாமே இருக்குது, எல்லாம் அதில் தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அது இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம எப்படி அதுக்காக துடிக்கிறோமோ அந்த பாதிப்பு ஒரு அச்சித்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை, அச்சேதனமான ஒரு மொபைலில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பை ஆழ்வார்கள்னா சித்தாக இருக்கக்கூடிய எம்பெருமான், பரமச்சேதனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவரிடத்தில் வைத்திருக்கக்கூடிய காமம். அதனால அவனை பிரித்தாய் கவிப்பான். அதனால இப்ப கவிக்கக்கூடிய நேரத்தில் அந்த தென்றல் காத்து எப்படி இருக்குன்ற திரிகின்றது பரமாமுதம். விரக வேதனை, நான் விரகத்தால் தவிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய தலைவியினுடைய நிலைமையை சொல்றா பாசனம் இது. அதனால இறங்கி கூறும் பாசனம். இந்த நாயகிக்காக இவன் எப்படி இருக்கான்றத தோல் சொல்றார் போல எடுத்துக்கலாம். அது வாழையும் சந்திரனும். வாழைன்னா தென்றல் வடக்கிலிருந்து வீசும். சரத்காலத்தில் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்றாங்க இல்லையா, நார்த் ஈஸ்ட், அது வடக்கிலிருந்து வரக்கூடிய மாதம். அது வாழை அப்படிங்கும் பொழுது 2 அர்த்தம் இருக்கு. வாழும்படியாக இருக்கக்கூடிய குழந்த காத்து அது வட மாவட்டம். அதனால திரிகின்றது வட மாவட்டம். அந்த திரிகின்றதுனாக்க ஒரு யானை என்ன பண்ணும்னாக்க ஒரு இடத்துல திரியணும்னாக்க முதல்ல ஆளுக்கான மூமெண்ட்டை பார்க்கணும். ஆளை கணிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் யானை போகணும். அது போல நான் இப்படி கஷ்டப்பட்டு தண்டல் தெரிஞ்சு இப்ப சொல்றது என்ன இந்த தண்டல் காத்து ஆள் பார்த்து எனக்கு மட்டும் அப்படியே கட்டையா அடிக்கிறது, அந்த பக்கமெல்லாம் விரும்பி அடிக்கிறது, என் பக்கம் கிடையாது அப்படின்னு அது போல வனமாருதம்
விகாரம் தெரிகின்றதுன்னா மாறுறது, விகாரத்தன்மை. இயற்கையான குளிர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தென்றலானது வெப்பத்தை கொடுக்கும்படியாக மாறுகிறது. வடமாறுதம், வடக்கில் செல்லும் மாறும் வடமாறுதம் அப்படின்னு. அதுதான் போராடுன்னு சொன்னா, இது மானசம்பாவத்தில் பாக்கியம்பாவம் தரத்தினால லௌகிக பதார்த்த தர்சனம் ஸ்மாரகமாய் கொண்டு இவரை ஈடுபடுத்தின வழியை கொண்டு சுக்குருத்துக்கள் நன்கு உரைத்த பாசுரத்தை வாழைக்கும் மதிக்கும் ஆத்தாத வளையந்த தலைமகனை கண்டு பாங்கி இறங்கின பாசுரத்தாலே அருளி செய்கிறார். இதுக்கு அவதாரிக கொடுக்கிறார்கள். மானசம்பவம் இப்படி பொறுத்து பாக்கியாம்பவம்னா வெளியில் இருக்கக்கூடியதான் நம்மளுடைய ஐம்புலன்களும் எப்படி இப்ப கஷ்டப்படுறதுன்னு சொல்ற. இப்படி இயற்கையானது எப்படி ஒரு சரி பண்றது கூடவே இருக்குதுன்றதை காட்டார். வாழை காத்து உழவா கொள்ளுவது திங்கள் தீ முகந்து அந்த வாழைக்காலம் தான் கொள்ற மாதிரி வருது. அது விட்டாலும் பரவாயில்ல, சரி பௌர்ணமியா இருக்கேன், சந்திரனை பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குமேன்னு பார்த்தா அது இந்த எரிமலை கூட சமீபத்தில் ஒரு இடத்துல சூரிய வெளிச்சத்திலேயே அமெரிக்காவில் ஒரு மலை நேரம் அப்படியே நெருப்பு அருகி போட்டா கூட இருக்குன்னு ஒன்று காமிச்சான் செய்தியில. அது போல சில இடங்கள்லாம் எரிமலை வெடித்து அப்படியே நெருப்பு பிழம்பாக ஓடி வருது. இதெல்லாம் டிவியில பார்க்கணும், தொலைக்காட்சிகள்ல எல்லாமே தெரியாது. எரிமலை வெடிச்சு சிதறி அப்படியே ஒரு நெருப்பு குழம்பு ஓடி வருது. அது போல சந்திரன் என்ன பண்றான், இதெல்லாம் ஆழ்வார் காலத்திலேயே ஆழ்வார் எப்படி அனுபவிச்சுட்டார். இதெல்லாம் இப்பதான் டிவியில பார்க்கணும். அவர் அன்னைக்கே சொல்றார், திங்கள் வெந்தி முகந்து சொரிகின்றது. திங்கள் சந்திரன் செந்தீய உண்டு, அது நல்ல செக்க செவேன்னு இருக்கக்கூடிய தீயா செக்கச்செவேன்னு செக்கச்சிவந்த நிலவு. அப்பேற்பட்ட செக்கச்சிவந்த நிலவாக பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய நாளையெல்லாம் சந்திர கிரகணம் வரப்போகுது. அந்த செக்கச்சிவந்த நிலவாக இருக்கக்கூடிய அந்த சந்திரனானது வெண்தீயை, அந்த வெப்பம் மிகுந்ததை சாதாரண தீவிர வெக்கையாக பெருசா, அதாவது 700 டிகிரி 1000 டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்றாரு போல. 100 டிகிரினாலே சொல்லுவோம்பா, இது 1000 டிகிரிக்கு மேல அப்படி இருக்கிறார் போல. வெந்தி முகந்து, அதாவது கொண்டு எடுக்கிறது, நெருப்பு குடத்திலிருந்து எடுத்து கொன்றார் போல சொல்லுகின்றது. உலகத்து நெருப்பை காட்டிலும் மிக கொடியவரோடு இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய நெருப்பை காட்டிலும் வெந்தி என்று விசேஷித்து சொல்றார். அதனால வட மாறும் வெந்தி முகந்து சொல்லுகின்றது. ஒரு பக்கம் காத்தானது சுட்டுண்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அது அனல் கக்கிறார் போல ஒரு அனல் காத்து அடிக்கிறது. ஒரு பக்கம் கீழே மேல இருந்து நெருப்பு போடுறது அந்த நிலவு. இது ரெண்டும் சேர்ந்து இப்படி படிப்படியாக இப்படி கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் மறுபடியும் தம் வாயால போடுறதுக்கு இந்த பாடக்காத்து இருந்த அது பண்ற அக்கிரமம் இருந்த அப்படின்னு அவர் நினைக்கிறார். திரிகின்றது வடமாறுதம். அதனால காத்து என்ன பண்ணிட்டு இருந்தார், அதுவும் அது அப்படின்னு இங்க முடிக்கிறார். திங்கள் வெந்தி முகந்து சொல்கின்றது. உடனே ஒரு பக்கம் வாழை காத்து அடிக்கிறது நினைச்ச திடீர்னு வருமோன்னு அந்த நேரம் அது நெருப்பை கொட்டின்னு இருக்குது. குடத்துல இருந்து அப்படியே கொட்டா கூட நெருப்பை கொட்டது என் மேல இந்த பராமரிசனாகி நினைக்கிறார், கண்ணனை நினைச்சுட்டு அந்த நேரம் பார்த்து இது என்ன பண்ணிட்டு இந்த வாழை கேட்டார். அதுவும் அது கொட்டாப்படியே இது போடுறது. இது அனல் காத்து, அதுவும் அனலை கக்கிறது. ஆகை ரெண்டுமே நம்மள விடமாட்டேங்கிறது. இப்படி அதுவும் அது மாயால் சொல்றதுக்கு பயந்து சொல்றான். அப்படி அதுவும் அது ஆக்க முடியாத வரைக்கும் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட இப்படி ஒரு இதுக்காக என்ன பண்ணிட்டு அப்படிங்கும் பொழுது இந்த வடமாகவும் இருக்கு. கண்ணன் விண்ணூர் இப்படி என்ன பண்றேன்னு பரம்பத்தில் இருக்கிற கண்ணனை நினைச்சுக்கிறேன். கண்ணன் விண்ணூர், கண்ணனோ கைகொள்ளும் காரிகை அப்படின்னு திருவண்ணூர் திருக்கண்ணபுரத்து வரும். அதனால கண்ணனூர் கண்ணன் விண்ணூர், விண்ணூர் அப்படின்னு இருக்கக்கூடிய பரம்பரம் அதை நினைக்கிறான். அதனால கண்ணன் விண்ணூர் தொழவே, அந்த கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம். கிருஷ்ணனுடைய பரமயோக சப்தவாசியமான பரமபதம். அந்த பரமபதம்ன்றது நித்திய அச்சரி முக்தம், எப்படி நித்தியமாக அனுபவிக்க வேண்டியக்கூடிய அந்த கண்ணனுடைய அளவு. அந்த கண்ணனை நினைச்சேன், அவனுடைய பரம்பத்தையும் நினைச்சேன். உடனே என் கையில் இருந்த வலையெல்லாம் கண்டு போச்சு. அவ்வளவு வெறுத்து போயிட்டு நினைச்சுட்டே இருந்தால் உடம்பு வெறுத்து போச்சு. நிகழ்வில் அவன் புகழ் பாடி இணைப்பிலும் இறந்து போயிட்டே இருக்கேன். அவன் புகழ் பாடிட்டே இருக்கேன், உடம்பு இறந்து போந்தார். பெருமாள் பாடுவாருக்கு சரீரம் இழத்துருவோம் ஆழ்வார். அதனால உண்மையை விஷயத்து உலகப்பிறவி ஆண் வேண்டேன். அப்பேற்பட்ட இதுவாக இந்த உடம்புல இருக்கிற வலையெல்லாம், அந்த வலை சங்கம்ன்றது வலையை சொல்றது. இங்கே சங்கம்ன்றது அந்த கண்ணன் விண்ணூர் தொழவே சரிகின்றது சங்கம்.
அந்த சங்கம்னு சொன்னது வலை. எம்பெருமானுடைய பரமபதத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு அது கிடைக்காமையானாலே வந்த வெளிவு இந்த நாயகிக்கு. அதனால சங்கு வலை கழன்றது. இயற்கை அழகு, செயற்கை அழகு. இயற்கை அழகு அந்த தென்றலும் நிறமும் அதெல்லாம் குறைஞ்சு போச்சு. இப்ப செயற்கை அழகு என் சரீரத்துக்கு ஒரு அழகு கொண்டு சங்கம் அதுவும் பொழுது அப்படிங்கிறார் போல எல்லாம் குறைந்து போனது. அதுக்கு மேல இயற்கை அழகு குறைந்து போனதுன்றதுக்கு இன்னும் சொல்லலாம். தன்னந்துழாய்க்கு வண்ணாம்பயலை விரிகின்றது முழுகியும். இயற்கை அழகுன்னா நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய திருமேனியானது தன்னந்துழாய்க்கு வண்ணம். தன்னந்துழாய் தன்னந்துழாய்னு இப்ப வேணும் கட்சி ஆழ்வார் என்ன பண்ணுவார், அவருக்கு ரொம்ப கண்ணனை பிடிக்கும்னா அது குளிர்ச்சியான தொழாயிடுவார். அதையே அது அழல் போல கட்டும்னு சொல்லுவார் சில இடத்துல, அது வெறுப்ப கட்டுற தொழாயிட்டு சொல்லுவார். இப்ப தன்னந்துழாயின்றார். அதனால தன்னந்துழாயின்னு சொல்லும் பொழுது குளிர்ச்சி பொறுக்கிறது கண்ணனுடைய திருமணி. அதனாலதான் உடுத்து கலைஞரின் வீரகமாடை உடுத்து கடத்ததுக்கு தொழுத்த துழாயுடன் சுண்டி கலைஞர். அதனால திருத்துழாய்க்கு அந்த ஆசையை கொடுற திருத்துழாயாவது கிடைச்சா பரவாயில்ல, கொஞ்சம் தெம்பா இருக்கும். அவன் மாவில் பணந்த வனமாடை கொண்டு வந்து பணத்தி இறைவாட்டி ஆண்டாள். அது போல அப்பேற்பட்ட திருத்துழாய் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சிட்டேன். அதனால என்னாச்சு, கண்ணனை நினைச்சா கைவரம் போச்சு. இப்போ மனசுக்குள்ள நினைச்சுக்கிறப்ப அந்த மனசுக்கு குளித்து போயிடுச்சு. அதனால நான் வந்து இப்ப திருத்துழாய் என்ன கிடைச்சாலும் நம்ம தரிச்சுட்டு இருக்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது உடம்பெல்லாம் என்ன இருக்கு, பயலே குளிச்சு போச்சு. அதான் பசங்க இருக்குன்னா வெளுத்து போச்சுன்னா பம்பத்துழ அதான் செவ்வி துழாயங்கள் மேல் சென்ற தனி நெஞ்சம் பௌவி துழாயன் மேல் நிறையா திருமணியார் பௌவி துழாயன் மேல் சென்ற தனி நெஞ்சம். அப்படி துழாய நினைச்சுட்டு அது போறது செவ்வி அறியாது இருக்கும்பள். அது அங்க போச்சுட்டார். இங்கே இருக்கு உடம்பு வெளுத்து போச்சுட்டார். இங்க உடம்பு வெளுத்து போச்சு. அதனால பசவை நோய் பிடிச்சு விடுது அப்படிங்கிற பசவைன்னு தான் பயலைன்னு தெரியுங்க. அப்படி தன்னந்துழாய் அப்படின்னு சொல்லும்போது திருத்துழாயை விரும்பினே ஆசைப்பட்டேன். அதனால மென்மைத்தன்மை உடையவராக இருக்கிறதுனால மெல்லிகள் என்னுடைய மென்மையான உடம்புக்கு தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயலை அப்படின்னு. அதனால அந்த வண்ணம் வண்ணமானது பயலை அப்படின்னு சொல்லும்படியாக பசவை நோய் என்று வெறுக்கும்படியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து என்னுடைய சுவாபாவிகமான நிறம் மாறுவதற்கு என் மெல்லியற்கே என்னுடைய மெல்லியல்னாக்க மென்மை உடையவராக இருக்கக்கூடிய என்னுடைய பெண் அப்படின்னு தாய் சொல்றார் பணி எடுக்கலாம், தோழி சொல்றார் பணி எடுக்கலாம். என் மெல்லியற்கே எப்படின்னு சொல்லுகிறார் போல இப்பாட்டுக்கு வந்து மாறும் சங்கம் இதெல்லாம் வர்ணம் என்ற சொல் வண்ணம் அப்படின்றதையும் எடுத்துக்கணும். சங்கம்ன்றதுதான் வட சொற்கள். அது சங்கம்ன்றதுதான் சங்கம் அப்படின்னா வலை அப்படின்னு அர்த்தம். மாறும்ன்றது காத்து, இதெல்லாம் வடமொழி சொற்கள். வர்ணம்ன்றதுன்னா தமிழ்ல வண்ணமும் மாறும். வர்ணம்ன்றது வடமொழி சொல். அதனால எம்பெருமானை சேரப்பெறாது வருந்தக்கூடிய ஆழ்வார் இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் துன்பத்தை கொடுக்கிறது போல ஞானிகளுக்கு ஒரு வார்த்தை. இதெல்லாம் ஞானிகள் என்ன சொல்றாங்க, நெடுநிஷ்டிகளை இப்பெல்லாம் நம்பாதி போடுறாங்க. அதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும்ன்றத போல இவருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றதெல்லாம் தெரிகின்றது வடமானுதம். திங்கள் வெந்தி முகந்து சொல்கின்றது அதுவும் அது அப்படி சொல்லும்படியாக இனிய பொருட்களாக இருக்கக்கூடியதெல்லாம் எம்பெருமானை பிரிந்திருக்கும் பொழுதோ அந்த இனிமையை கொடுக்காமல் துக்கத்தை கொடுக்கிறது. பெருமாளோடு இருக்கும் பொழுதுதான் இந்த தென்றலோ நிலவோ எல்லாம் நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். பெருமாள் இல்லாமல் இந்த ஆத்மா தனித்து விடப்பட்டு தவிக்கும் பொழுது அந்த பெருமாள் இல்லைன்னா இதெல்லாம் துக்கத்தை கொடுக்கும். கண்ணன் பின்னோ தொடவே சரிகின்றது சங்கம். சர்வ சுலபனாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமான் பரமபதத்துக்கு போகின்ற ஒரு விருப்பம் வந்துருச்சுன்னா இந்த பாரதந்தரியம் குறையும். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பாரதந்தரியம் குணமானது குறையும். அதுதான் கண்ணன் பின்னோ தொடவே சரிகின்றது சங்கம். சங்கம்ன்றது சங்குன்னு ஒரு இடத்துல இருக்கலாம். சங்குன்னா வினயம் ஒரு அர்த்தம், அது பூமி விழுந்ததுன்னு அர்த்தம், சேஷத்துவம் மிக்கதுன்னு அர்த்தம். சேஷத்துவத்தினுடைய எல்லைகளும் பாரதந்தரியம். இப்படி சுவாமி அப்பேற்பட்ட பாரதந்தரியத்தினால இந்த மனசு பூராவும் எம்பெருமானிடத்தில் நிற்கும். உனக்கே ஆட்சைவோம் மற்ற காமங்கள் மாத்து அப்படி சொல்லும்படியாக இருக்கிறது. அந்த பெருமானுடைய போக்கிலையில் ஈடுபட்டால் நம்முடைய சொரூபமும் மாறிப்போம். பெருமானிடத்துல கைங்கரியத்தை பண்ணும் பொழுது போக்கியதையாக அந்த எம்பெருமானை அனுபவிக்க நாமும் போகும் பொழுது
தன்னந்துழாய்க்கு வண்ணம் பயிரை விரிகின்றது முழுமையும். அப்படி எம்பெருமானிடத்தில் அந்த போக்கியதையாக உண்டான ஈடுபாட்டினால நம்மளுடைய சுரூபமானது மாறி போயிடும். அதனால என் வெள்ளிகள் எங்களுக்குரியமான இந்த அருள்வாருக்கு இந்த ஆத்மாவை இருக்கே பெருமாளை பிரித்து நிற்கிறது, இது எங்க போய் முடியுமோ அப்படின்னு சொல்லப்படுறார். அப்பேற்பட்ட இதுவாக சில பேருக்கு தற்கொலை இல்லாமல் அந்த ராகவசிய விவேகமே என்னுமா போலே தன்னந்துழாய்க்கு அந்த தன்னந்துழாய்க்கு துளசியை சொல்லிட்டு அப்பேற்பட்ட இதுக்கு ஆசைப்படுறார் இந்த ஆழ்வார் நாயகி. தன்னந்துழாய்க்கு என்று அந்த எப்படி அவன் தோளிலிட்ட மாலை, சீத்தை தோளில் இருக்கின்ற மாலையை ராமன் போட்டு எப்படி ஆலோசனை பண்ணிட்டானோ அதுபோல அவனுடைய தோளில் இருக்கக்கூடிய மாலை எனக்கு வரணும் இந்த பராமச நாயகி ஆசைப்படுகிறாள். அது என்னாங்கள் ஒரு மாலை ஒரு வைபவமும் வேண்டாதபடியாக மிருது சுபாவியான இவளுக்கு இதுக்கு மேலே இவையெல்லாம் கிடையாது. இவ்வளவு மிருதுவானவை பொண்ணு, ரொம்ப மென்மையானவை, அவை இப்படி நொந்து போய் கிடக்கும்படியா ஆகிடாது அப்படின்னு இந்த ஆழ்வாரை பார்த்து தோழிமாரோ தாயோ சொல்லும்படியாக இருக்கக்கூடிய ஒரு இப்பேற்பட்ட இந்த பாசுரத்துல திரிகின்றது மனமாவதம்னு சொன்னதுனால இந்த 47வது பாசுரத்துக்கு நங்கள் வரிவரை ஆயங்காரோ நம்முடைய 8 நங்கள் வரிவரை ஆயங்காரோ நம்முடைய எதிரம் முன்பு நான் நுங்கள் நான் உரைக்கும் மாத்தம் அந்த இடத்துல கூட சென்றேன் நிதியம் கொடுக்கேன் கோள்வரை நஞ்ச தொடக்கம் எல்லாம் என்னுடைய நன்குகள் முத்தமையால் யானினை செய்வதன் என் நெஞ்சென்னை நின்றுடையே நன்றே நன்றி நீக்கி நெருங்கியும் தங்கும் இருவை கொண்டு அதுவும் பொருட்டு நான் என்ன பண்ணுவேன், இழந்தேன் மாநிலத்து போன என் நெஞ்சினாலும் அங்கே ஒழிந்தார் உழந்தினை யாரை கொண்டு என் முசாவோ யாரை கொண்டு போய் நான் சப்போர்ட் வச்சு நிற்கிறது. உடனே என்னுடைய உடம்பும் பொழுது எல்லாம் போச்சுன்றார் போல அப்படியே துக்கித்து நிற்கிறார் போல நங்களுடைய ஆயங்காலம் 8ஆம் பத்துல 2வது வாய்மொழிக்கு இந்த பாசனம் ஒரு சங்கரம் அவதாரிகை அப்படி எடுத்துக்கலாம். அப்பேற்பட்ட இந்த பாசனத்துக்கு அடுத்ததாக அடுத்த பாசனம் இது ரொம்ப விசேஷமான பாசனம். வெள்ளியல் ஆக்கைக்கு பொருளில் மெழுகந்து அங்கே செல்லிய செல்வைத்து உலகையும் காணும் என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலங்கவி யாருகத்தேன் பல்வியும் சொல்லும் சொல்லா கொள்வதோ உண்டு பண்டு பண்டே. அதாவது தலைவி ரொம்ப நாயகி பாவத்தில் இருக்கிறவ ஆத்தாமை தனிந்திருக்கும் ஆத்தை தோழிக்கு குறைக்கும். அதாவது இவ தனிந்து உட்கார்ந்துருக்கா, தன்னுடைய ஆத்தாமையில புறமில் இருக்கா, அந்த நாட்டில் தோழிக்கு கூறும்படியாக இருக்கக்கூடிய பாசம் இது. நாயகன் பிரிந்து சென்ற காலத்து நாயகனும் பிரிவு போயிட்டான், அந்த பிரிவை ஆத்தாது வருந்துகிற நாயகியாக உட்கார்ந்துருக்கா பராமரிச நாயகி. இப்போ இந்த பாசனத்துல நீ இப்படி ஏன் இப்படி ஆழ்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற, இப்படி ஏன் கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற. அதுக்கு இல்லை அவன் சொன்னான், பிரியே பிரியே நீ தரியே அப்படின்னா யாரு கண்ணன் உன்னை பிரிய மாட்டேண்டி எப்பவுமே உங்களதான் இருப்பேன்னு பராமரிசனாகிட்டே சொன்னான். பிரியே பிரியல் தரியே அப்படின்னா சரி அப்படியா அப்படின்னு நினைச்சுக்கணும். ஒரு வேடிக்கையா ஒரு சுவாமி உபன்யாசத்துல சின்ன வயசுல பேருனாலும் இதே இந்த வசனத்துக்கு அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆண்கள் என்ன பண்ணா கொண்டாடி சொன்னா அடியே உன்னை பிரியே பிரியே கடியே. அவருக்கு உடம்பு நோவு வந்து கடைசியில் அவருக்கு மரணம் சம்பவிச்சு. அவர் மரணம் ஆகிட்டார். மரணம் ஆன உடனே 10 நாள் ஆகலை, அதுக்குள்ளேயும் அவருக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தான். வேற கொஞ்சம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் எதுக்கு பிரியே நீ கடியே. அது போல இந்த எம்பெருமான என்ன பண்றான், கண்ணன் வந்து உங்காத்துக்கு வரேன் பராமரிச நாயகிட்டு சொல்றான். பராமரிச நாயகிட்டு நான் வருவேன், ஒரு ஜாமம் தான் கூட இருப்பேன். திருவங்கியாளர் நடந்துருக்கு. பரகால நாயகிட்ட தான் சொல்லியிருக்காரு. பரகால நாயகி என்ன பண்ண, கண்ணனுக்காக வாசலை வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த ஜாமத்துக்கு வந்துடுறேன் நான். சரி வந்த உடனே ஒரு ஜாமம் வந்துதான். அந்த ஜாமத்துக்கு வந்து அந்த நாட்டில் ஜாமக்கோழின்னு ஒரு கோழி உண்டு. அந்த ஜாமக்கோழி வந்து பூவும் ஒரு ஜாமம் கொடுத்த உடனே அது பூவ ஆரம்பிச்சிடும். அந்த ஜாமம் முடிச்சுட்டு அடுத்த ஜாமம் ஒரு அடுத்த ஜாமம் அப்படி ஜாமத்தை ராத்திரிகள் இப்படி பிரிப்பா போடுது. அதனால அது என்ன பண்ணிட்டு அந்த ஜாமம் கோழிக்கு வச்சு கரெக்டாக உள்ள வந்தான் கண்ணன்.
பரகால நாய்க்கு சந்தோஷம். உள்ள வந்த உடனே பரகால நாயகி கண்ணனை பிடிச்சிட்டா. சரி வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட இருந்து அங்கோடி போன்னு கூப்பிட்டா. உடனே நம்ம அந்த கண்ணன் துரோகிக்கு ஒரு கோழியை போட்டுருந்தான், ஜாம கோழியை. உடனே அது விழுந்துட்டான், அது திரும்பி கூப்பிட்டு உடனே கோழி புகழ்ந்து வாழ் தோழி நான் ஆயுண்ட வரும் போதுதான் இருந்து கோழி புகழ்ந்து வாழ் அவன் அடுத்தாக போட்டு போயிடலாம். அப்படி இந்த ஆழ்வாரை குடிக்க விட்டுருக்கான். இப்படி பெரிய சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடியவன் கூடியிருக்கும் காலத்தில் உன்னை விழித்து அணைத்துக் கொண்டு உன்னை பெரிய வந்தாலும் விழித்திருக்க மாட்டேன், விரைவே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவன் அந்த சொல்ல நம்பியும் நான் உட்கார்ந்துருக்கேன். எல்லாரும் என் தன்னை ஏசிலும் பேசிலும் உள்ளான எம்பெருமான் பொய்கள் இருந்தேனே. அப்படி ஆகியிருக்கியா, வேறு காரணம் இருக்கா, இப்படி ஏதாவது அவன் சொல்லிட்டு போயிருந்தாலும் நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும் பொழுது கொட்டாய் வள்ளி கூட்டி உடமாடி உடலா மட்டா பூங்குழல் மாதவனை வரா கொட்டாய் வள்ளி கூட்டி. அந்த திருவங்கியாளர் பாசம் இதுவும் ஞாபகத்தில் வருது. ஏன்னா இந்த பல்லி இருக்கு இல்லையா, பல்லியை யாருக்கும் பிடிக்காது. இப்போ அடியேக்கும் ரொம்ப யாருக்கும் பிடிக்காதவனா தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த ஆச்சாரியன் என்ன பண்ணிட்டார், என்ன கூப்பிட்டு கேட்க விட்டார். அதனால இந்த பாசமே அடியேற்காக வந்ததுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். அவர் ஒவ்வொரு பாசங்களும் இந்த ஜீவசுவாமி கொடுக்கக்கூடிய பாசங்களை தனியாக நம்ம உபன்யாசம் கொடுக்கலன்னா அது ஒரு உள் காரணத்தோடு கொடுக்குற ஆகுது நல்லா தெரிவிக்க மாட்டேங்கிறத. ஏன்னா பல்லியை யாராலும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க. அண்ணா பார்ப்பார், பல்லிக்கு முன்னாடி ஒரு பயம் வருது, உடனே அதை தூள் தொடங்கிடுவார். காக்கை மாறியும் கட்டுரை கொள்வார் அழுத. அது ஒரு பல்லி என்ன நமக்கு வேண்டாம் வெறுத்து ஒதுக்கும். ஆனா சில சமயம் நமக்கு ஒரு நல்லதே நடக்கலையே, எப்ப பாரு இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு பல்லி கொண்டதுன்னா பல்லி சொல்லுக்கு பலன் பஞ்சாம உடனே பறந்துடும். அது எந்த பல்லி கூவிட்டு அப்படின்னு. ஏன்னா அந்த பல்லியினுடைய சொல்லுக்கு ஒரு பலன் இருக்குன்னு நம்புறோம். ஆனா பல்லியை பிடிக்காது, பல்லியை பிடிக்காது, பல்லியினுடைய சொல்லுக்கு ஒரு பலன் இருக்குன்னு நினைக்கிறோம். அது போல இந்த பாசகத்துல ரொம்ப அற்புதமா எவ்வளவு அந்த கொரோனா காலங்கள்லாம் வந்ததுக்கு முன்னாடியே நம்மளால 5000 வருடத்துக்கு முன்னாடி பறந்து அவதாரம் பண்ணி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த பாசகங்கள் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு, நிறைய அனுபவிக்கணும். அப்படி இந்த பள்ளியினுடைய சொல்லை எப்படி எடுத்துக்கிறாரோ அது போல என்னையே ஏதோ ஒரு சொல்லு நான் தொடர்ந்து விட்டு இருக்கேன். நான் எங்க சொன்னேன் என்னையும் ஒரு பொருள். அதாவது இப்ப இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குழந்தை இருக்கு, ஒரு குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக அதுக்கு ஆறு எழுதுன்னு சொன்னா ஒரு சின்ன குழந்தை 1 வயசு, நான் சொல்லலாம் அது 1 வயசுக்கு ஆறு எழுதுன்னா அது என்ன பண்ணும், பேனாவில் அந்த பென்சில் எடுத்துட்டோ அந்த கலப்பத்தை வச்சுட்டோ ஸ்லேட்லையோ கண்ணாமலாம் குறிக்கும். அந்த குழந்தை உடனே அப்பா கையை பிடிச்சிட்டு இதுதான் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த குழந்தை ஒரு பக்கம் தனக்கு வளர்ற பக்கம் அப்பா என்ன அது கை வலிக்காம இருக்கணும், அதுக்கும் பார்த்து நம்மளுக்கு சொன்ன இப்படி இருப்பார். இது அப்பாவே ஒழுங்கா செஞ்சா அது அழகாகும். பெருமாளே தனியா கவிதை பாடினா நல்லா இருக்கும், அல்லது நல்ல ஆழ்வாரோட கூட்டு பாடினா நல்லா இருக்கும், நல்ல மகனியர்கள் உபன்யாசம் பண்ற அவளை கூட்டு பாடினா நல்லா இருக்கும். அடிக்கடி கூட்டுக்காரர்கள் அது போல அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சுட்டு தகப்பன் எழுதுகிற போல இந்த நம்மளால சொல்லுகிற என்னை பிடிச்சுட்டு எனக்குள்ள வந்து இவன் உட்காந்து பாடணும். நான் என்ன சொன்னேன், அவன் 300 சொல்றான், நான் 200 செய்யறேன், 300 அவன் தான் போட்டேன். அது போல இந்த இடத்துல கொண்டு வந்து ரொம்ப அழகான பாசத்தை அனுபவிக்கணும்னா நம்ம நேரமாகவே போறாது. பெரியேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய எங்கள் தோழிக்கு மறுமொழியாக இருக்கக்கூடிய பாசனம் புண்ணிலே தோன்றின குழு. அதுதான் மென்னியல் ஆக்கை இறுதி மிருது சுகமான சரீரம். ஒரு புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த புழு வந்து ரொம்ப மென்மையானது. அந்த புழு இருக்கு, அது சில வறுமையை தொடுபோட்டு செஞ்சு போயிடும். சில புழுக்கள்னா நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை புழு இருக்குன்னு நமக்கு தெரியாது. உள்ள இருக்கிற புழுக்கெல்லாம் நம்ம வெளில தெரியாம வேஷம் போட்டுருக்கோம். வெளியில செட்டு வச்சுப்போம், பவுடர் ஊதிப்போம், ஆங்காரம் பண்ணிப்போம், எல்லாம் பண்ணிப்போம். உள்ளுக்குள்ள எத்தனை புழு இருக்குன்னு தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருக்கணும் இருக்கும். அது பாக்டீரியான்னு சொல்லிக்கிறாங்க. அது ஆன்டிபாக்டீரியா சாப்பிட்டாலும் சில பூச்சிகள்லாம் வெளில வரும், சில பூச்சி வெளில வராது. புண்ணை மலைய வரைத்து ஓட வைத்து ஆய்வு இருந்தார் நம்ம 5:50 புண்ணை மலைய வைத்து இருந்தார். புண்ணெல்லாம் மறைச்சு வச்சுட்டு நமக்கு ஒரு சரீரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, நம்ம அழகாக நினைக்கிறோம். உள்ளுக்குள்ளே எவ்வளவோ இருக்கு. அது போல மென்னியல் ஆக்கை இறுதி அப்படிங்கிற அந்த புழு இருக்கு. அது
அது இடத்துல எந்த இடத்துல உற்பத்தி ஆகும் அங்கேயே தான் அது சுகமா இருக்கும். வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது அடியே நான் பின்னும் உன் சேவடி அயவே. வேப்ப மரத்துல ஒரு புழு வாழுது. நம்ம உலகத்துல ரொம்ப தார்மீக வல்லவர்கள், ஒரு நல்ல தர்மவான். அவர் ஆத்துல பலாப்பழம் ஒரு பக்கம் இருக்கு, பலாமரம் இருக்கு, ஒரு பக்கம் மாம்பழம் இருக்கு, வாசல்ல வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்துல ஒரு புழு வாழுது. இந்த தர்மவான் என்ன பண்ண, இந்த வேப்ப மரத்துல இருக்க புழு ஐயோ இது கசப்பையே சாப்பிட்டுட்டே வாழ்க்கையை வேஸ்ட் பண்றது, இதுக்கு வாழ்க்கை வீணா போயிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புழுவை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு மாம்பழத்து மேல விட்டால் வாழ்வானா, மாம்பழத்து மேல விட்டால் செத்து போயிடும். அதுக்கு அங்கதான் விஷயம். வேப்ப மரத்துல வாழ்றதுக்கு வேப்ப மரம் தான் முடியும். அது போல திருவள்ளுவர் சாதிக்கிறாங்க, வேம்பின் புழு வேம்பன்றி உண்ணாது. அது போல இந்த புழுவானது தான் வாழக்கூடிய இடமே தனக்கு உலகம்னு நினைக்கிறது. அதுதான் உலகம் இருக்கு. அதனால புழு என்ன பண்றது, தொட்டாலும் வருந்தும்படியாக இருக்கக்கூடிய உடம்பு. அதனால வெள்ளிகள் ஆக்கை கிருமி அப்படின்னு சொல்ற. கிருமி அப்படின்றது அந்த புழுவும் அர்த்தம். அந்த இடத்துல புழு தொட்டாலும் வருந்தும்படியாக இருக்கக்கூடிய வெள்ளியல் ஆக்கை கிருமி. வெள்ளிய ஆக்கைனா சரீரம், அந்த மென்மையான உடம்பை உடைய கிருமியாக இருக்கக்கூடிய ஒரு உயிர், அது புழு. அந்த புழு வந்து சில இடத்துல அரிசியில புழு உடையும், அது வெளியில போட்டால் உடனே செத்து போகுது, வெயில்ல தாங்காது. அது எல்லா இடத்துல பார்க்க முடியும், அது அதுக்குள்ளதான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியது புழுவில் நிலந்து. புழு என்பதற்கு புண்ணு ஒரு அர்த்தம் உண்டு. புழுன்னா புண்ணுன்னு எடுத்துக்கலாம். அதாவது புழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல புழுவுல ஒரு புண்ணு, அந்த புண்ணுக்குள்ள ஒரு புழு புழுத்து இருக்கு அப்படின்னா அந்த புழு அதுக்குள்ளதான் வாழ்ந்து இருக்கும். அதுக்குள்ளதான் உடம்புட்டு இருக்கும். அது அதை விட்டு வெளில வராது. உடம்புக்குள்ள ஒரு இடத்துல ஒரு புழு இருக்குன்னா அந்த இடத்துக்குள்ள அந்த புழு உடஞ்சிட்டே இருக்கும். அது அதை விட்டு போகாது. அந்த இடம் தான் அதுக்கு சொந்தம். அதுவே இருக்குன்னா அதை விட்டு வெளியில வந்தா நிச்சயம்லாம் நடக்கும். அதனால புழுவில் விழுது திறந்து அப்படி அதை வெளிப்படக்கூடிய அதுக்கு ஒரு மேன்மை அங்கதான் இருக்கிறது. அப்பேற்பட்ட இதுவாக இருக்கக்கூடிய மெல்லியல் ஆக்கை கிருமி உன்னிலே கிடந்து அவ்விடத்திலே நடத்த கடவுளான சமஸ்த வியாபாரத்தையும் உடைத்தானது லோக வியாபாரத்தை எத்தனை அறியும். அந்த புழு அதுக்குள்ளேயே சுற்றி இருக்கிறதே தவிர அது உலகம் பூராம எப்படியா தெரிஞ்சுக்க முடியுமா? உலகம் பூராம அதுக்கு தெரியுமா? கணத்து தவளைக்கு வெளி தவளைக்கும் கணத்து தவளைக்கும் சொல்லுவா இல்லையா? அந்த கணத்து தவளையானது கணத்து தவளையா இருக்கிறதுக்கு வெளி உலகம் தெரியாதுங்களா இல்லையா? நீ அதுக்குள்ளேயே உட்காந்து உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு மார்க்கெட் ரேட் எப்படி இருக்கு, என்ன வெளியில போய் வருவாங்க தான் தெரியும் கட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா? சில ஆசிரியர்கள் வேலைக்கே போகலைன்னா அவர்களுக்கு தானே சொல்லிக்கிறார் வெளியில போவார்கள். அது போல இந்த புழுவானது அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கிறது. அது போல அல்ப சக்தி உடைய நான், அல்ப புழு நான் அப்படிங்கிற ஆழ்வார். அப்படி அல்ப சக்தி உடைய நான் போய் லோகத்தை திருத்த முடியுமா? ஆறானும் ஆதானும் செய்யா அகலத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே. இதே நம்மள பெரிய சாதிக்கிறார். அப்படி எதையும் திருத்த முடியாது, உலகத்தை திருத்த முடியாது. அப்படி இப்படி இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறார். அப்போ குரு அப்படிங்கிறது வேற ஒன்றத்தையும் அறியாமல் அதுலேயே வேம்பின் குழு வேம்பன்றி உண்ணாது என்று சொல்லுமான் போல இந்த இழிவு உடைமை அப்படி நான் இருக்கக்கூடிய என்னாலும் அந்த உண்மை தொகை உயர்வு சிறப்பு உண்மையில் என்னாலும் அப்படின்னா என்னை கொண்டும் அர்த்தம். காமுத்தவனுக்கு அணிகலம் நான் உடைமை என்று ஞானத்தை முக்கியமாக சொல்லுகிறது என்னாலும். அது பிரிகள் ஒரு தமிழ் இலக்கணம். அதுல காமுத்த பெண்ணுக்கு அணிகலம் நான் உடைமை, நான் தான் உடைமை. ஒரு பெண்ணுக்கு லஜ்ஜா தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி வேகம் தரமோ ஒரு பிராமணனுக்கு லஜ்ஜா தனம் ஸ்திரீக்கு இருப்பான், தபோபலம் ரிஷிகளுக்கு இருப்பான், சத்திரியனுக்கு தைரிய வீரபலம் வீரம் தான் தனம். அதுபோல ஞானத்தை முக்கியமாக கொள்ளும் இயல்புடைய எண்ணாலும் வெட்கத்தோடு பராமரிசனாயிருக்கு. என்னாலும் வெட்கப்படும்படியா இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப ஞானத்தையே செல்வமாக கொண்டிருக்கிற ஞானம் அடைந்து தன்வசமின்றி பரவசப்பட்டு ஞானம் நிறைவும் எனக்கு இல்லை, நெஞ்சும் நிறைவும் எனக்கு இல்லை, என் ஞானம் போச்சு எல்லாம் போச்சுன்றார் போல இந்த ஆழ்வாருக்கு என்னாலும் தன்னை அப்படிங்கிற அப்படி வாய் திகழ்த்து மாதிரி கண்ணனை பற்றியே சொல்லிட்டு இருக்கும்படியா அழுத்து
என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாவளவன். வேறொருத்தி இடத்திலே வேட்கையுடையவன். அவன் கண்ணன் வந்து எனக்கு மட்டும் இல்லை வேற ஒருத்தர போயிட்டு இருப்பான். அப்படின்னா கூட எனக்கு அவனிடத்தில் ஆகிலும் கொடியே என் நெஞ்சம் அவன் என்னையே விளக்கவில்லை. கடியன் கொடியன் நெடியவான் உலகம் கொண்ட அடியன் அருவருமே நீ மாயத்தன் ஆகிலும் கொடிய என் நெஞ்சம் அவன் என்னே விளக்கவில்லை. அப்படி அவனையே நினைச்சுட்டு நான் பிறப்பில் இருக்கேன். மால் ஹரி கேசவன் நாரணன் ஸ்ரீ மாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்னென்னு ஓரவடை எண்ணெய் பண்ணி விட்டுட்டு ஒன்றும் உருவும் சுவடும் காட்டான். அப்படி ஒன்றும் காட்டாதபடிக்கு எனக்கு திருமாலான் கவி இப்படி சொல்லும்படியாக எனக்கு பண்ணினான். அத்தியந்த விலட்சணமாக இருக்கக்கூடிய என்னாலும் தன்னை சொல்லிக் கொண்ட சூழ்நிலை உடைய, அதாவது அந்த தர்ம சொல்லுவதிலும் தத்துவதரிசிகள் சொன்னால் பரிகிரகமும் உண்டா. தத்துவமான பெருமாள் சொல்றதை காட்டிலும் தத்துவ தரிசிகள் சொல்றதை ஏற்க முடியும். கண்ணன் என்னுடைய காலில் உள்ளுக்கு சொல்றதை காட்டிலும் ஆண்டால் அவனுடைய திருவடியை பிடித்து கொண்டு வரும்பொழுது ஏற்கம் அதிகமாக தத்துவ தரிசிகளுடைய வார்த்தைக்கு அதிகம் ஏற்கும். அதன் போல இருக்கக்கூடிய தத்துவ தரிசிகள் சொன்னால் நன்றாக இருக்குமே என்னாலும் தன்னை. அப்படி விபூதி சேஷ்டங்களை உடைய பரமபெருமான் அபரிச்சின்னமான சுரூப ரூபகுண விபூதி சேஷ்டங்களை உடையவன். அவன் என்ன பண்றான்? திருமால் அத்தோ விஷ்ணுயம் பாணிகி என்கிறவரையே சப்த அர்த்தங்கள் இரண்டும் அவனும் காலமான லட்சுமிபதியானவன். சப்தம் அர்த்தம் அதுபோல லட்சுமிபதி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருமால் அவன் கவி, அவனுடைய கவி. இது நானா சொல்லல, இது அவனுடைய கவி. அவனுடைய கவி சப்தார்த்தங்கள் தானோபாகி தானாக உருவாகி கவி பாட்டுண்டாலும் தானாய் இருக்கை. அது கவியாக வர்றது வந்து தானா வருவது. ஆது கத்தேன், நான் ஒன்றும் கத்துக்கல, நான் கத்துட்டேன்னு சொல்ல முடியாது. நான் கத்தேன் இத்தனை, நான் என்ன சொல்லிட்டேன் ஒன்றும் கிடையாது, என் முன் சொல்லும் அப்படிங்கிற. அதுதான் என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகியா அன்றைக்கென்றென்னை தன்னாக்கி என்னால் தன்னை இன்கவிமானியை ஈசனை ஆதியாய் நின்ற ஜோதியை ஆதியாய் நின்ற ஜோதியினர். அதாவது திருவாய்மொழியில 7ஆம் 10 9ஆம் திருவாய்மொழியினுடைய அர்த்தம் இந்த பாசகத்தோடு சங்கடமா இருக்கு. அந்த திருவாய்மொழிக்கு இது அவதாரிக்கை போல எழுதலாம். அதனால் என் முன் சொல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது என் முன் சொல்லும் மூகுருவாம் முதல்வனையினர். என்னுடைய முன்னாடி என் சொல்லினுப்பன் என் உயிர் என்று ஒன்னாய் என் சொல்லால் நான் சொன்ன இங்கவியன் பித்து தன் சொல்லால் நான் தன்னை கீழ்த்தித்த மாயம் என் முன் சொல்லும் மூகுருவாம் முதல்வனே. என் முன் உயிர் சொல்லும், என்னுடைய முன்னாடி அவன் உயிர் சொல்றான். அவன் சொல்றதோடு நான் சொல்லிட்டு இருக்கேன் என் வாயில. இது நானா சொல்றேன்னு நினைச்சு பார்க்க போடுறது எதுவுமே என்னுடைய இல்லை. சுவாமி சசேஷம் சரசம் தேசியம் அது சொல்றாரு போல எல்லாமே அவனுடைய விசுவாசம். நானே நடத்துல இருக்கேன். அதனால ஆனாவன் அவன் முன்னூறு சொல்ல நீ பின்னூறு சொல்லி இத்தனை அப்படின்னாக்கா ஆனாவன் நீ பாடன கவி என்று ஈஸ்வர ஹிருதயத்திலும் உண்டார். லோக பரிகிரகமும் பேர்ந்து நடவா நின்னதே என்ன நீதான் பாடினேன்னு பெருமாளுக்கும் தெரியுது. எம்பெருமானும் சொல்லலாம் நீதான் பாடியிருக்கீன்னு. இப்படி நீரே பாடின பாட்டுக்களுக்கெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லலாமா? எம்பெருமான் சேர விரம்பித்ததால் எம்பெருமான் நடத்த வரல, கொஞ்சம் தாமதம் பண்ணினான். விரம்பித்ததுனால ஆத்தாமை விதின நீ பரமபத அனுபவத்துக்கு விரையலாமோ, நீ வந்து பரமதவன் ஆசைப்பட்ட இந்த பாட்டுக்கே அந்த என்றொன்று நிற்பன் என்றைக்கும் என்னன்றதுக்கு மனவாளர்கள் திருவாயூர் நூத்தந்தாலையில அதுக்கு அப்படியே பார்க்கக்கூடிய சாரத்தை சொல்லும் பொழுது பெருமாள் நடத்த இந்த ஆழ்வார் கேட்கிற கூடிக்கொள்ளும் காலம் பொருளாக என்னை கூட்டு போகக்கூடாதோ, பாவியனை பழனி காட்டு கெடுப்பாயோ, என்னை இன்னைக்கு ஏன் கூட்டுக்காம இருக்க, இன்னும் ஏன் இப்படி என்ன அலைய விடுற அப்படின்னு பெருமாளத்தை கேட்கும் பொழுது அப்ப பெருமாளை கேட்கறாங்க எங்கனி இங்கு வைத்தது எதுக்கு ஏன்னா எங்கன என்ன எங்க வச்சிருக்கிற மாலும் எந்தனக்கும் எந்தனக்கும் இன்பமதா நன்று கவி பாடலனா பகவான் பாடல கைமாறலாமையினர். அதனால நன்று கவி பாடு அப்படின்னு சொல்ற. நன்னா கவி பாடணும். இன்னும் யாருக்காக? என் தனக்கும் இன்பமதான என் தனக்கும் என் தனக்கும் எனக்கும் ஒன்றும் என் அடியார்களுக்கும் ஆக நீ பாடணும். அதனால வந்து பாட வைக்கிறேன். ஆனா
ஆண்டாலே திருப்பாவை 30 பாடி உடனே பெருமாள் உடனே அனுகிரகம் பண்ணல. இன்னும் ஒரு 143 போகணும், 144 போட்டார். நீ இன்னும் ஒரு 143 பாடு, 144 உனக்கு ரிலீஸ் பண்றேன். அதுக்கப்புறம் 144 பாடத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டார். 144 தடையத்தை போட்டு இன்னும் ஒரு 143 பாடு அப்படின்னு சொல்ற. அது போல இங்க பரமானத்துக்கு ஆசைப்படணும், உன்னை கொண்டு இன்னும் லோகத்துக்கு பாடலாம், திருத்தணும், கவி பாடணுமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்ற, என்ன போய் கவி பாடக்கூடிய ஒரு குழு, கேவலமான ஒரு குழு, அது குழுக்குள்ளேயே உட்காந்து சுத்துற குழு மாதிரி இருக்கிறோம். நான் என்ன போய் இந்த கவியை பாடுன்னு சொல்றியே, இங்கவி பாடும் பரமகவிகளால் தங்கவிதான் தன்னை பாடுவியாது. முதலாளிவார்கள்லாம் இருக்கா, அவரெல்லாம் கூட்டு என்ன போய் செலக்ட் பண்ணிய, எவ்வளவோ பெரிய வாழா இருக்கும் இந்த சுவாமியை என்ன கூட்டு திருவிருத்த உபன்யாசம் சாலைகளா இருக்கியா, அது ஆச்சாரிய கிருப்பை கடாட்டம். அதனால அந்த நெல்லியல் ஆக்கை கிருமியில வந்ததுனால அவர் சொல்ற, என்ன கொண்டு போய் பாடலாமா, தமது தாழ்வெல்லாம் கொண்ட அல்பமான ஞான சக்திகளை உடைய நான் உலகத்தை அறிந்து திருத்தது எங்க, நான் அசக்தன், நம்முடைய நைசிய அந்த மாதிரி நைசியத்தை புலப்படுத்துறதுக்கு ஒரு குழுவை ஓமையா சொல்ற. அப்படி குழுவை சொல்லிட்டு போல நீராட்டி சொல்லி ஆழ்வாரு எம்பெருமான் உண்மைத்தான கவி பாடணும்னு வச்சிருக்கான், நியமிச்சிருக்கான். அதனால என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் மிக நீண்ட ஜாதிகள் கலந்திருந்தாலும் அறிவு ஒழுக்கங்களில் குறை நிற்பவனாக என்னை கொண்டு தன்னை கவி பாடிக்கின்ற சூழ்ச்சியை உடைய திருமால். அதாவது என்னை கொண்டு போய் கவி பாடும் பெருமாள் சூழ்ச்சி பண்ணிட்டான். இதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல, இதெல்லாம் எவ்வளவு சூழ்ந்து பெருமாள் பண்றது அப்படின்னு சொல்லிக்கிறார். இதில் எனக்கு ஒன்றும் அன்மயம் இல்லை, யான் யாது கத்தேனோ அது திருமால் வந்தது. நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் அவனோடதான், என்னோடது இல்லை. என்ன வேண்டாம் உண்மதானும் அவன் அன்றி மத்தில்லையே, கண்ணன் அன்றால் இல்லை அன்றி கணன். அந்த பாசத்துல சொல்றாரு போல என்னுடையது ஒன்றும் இல்லை, எல்லாமே அவனுடையது. அதனால இதனால என்னாச்சு, இவர் திருவருளை காட்டி எம்பெருமான் தானே கவி பாடித்துக் கொண்டான். இவருடைய திருவாயிலிருந்து திருவாயுமொழி வரும்படியாக தானே கவி பாடித்துக் கொண்டான். உயர்ந்தால் எல்லாரும் மிக உயர்ந்தவனான, தன்னை ஈசர்களில் மிக நீசனான, உயர்ந்தவர்களுக்குள்ள உயர்ந்தவன் யாருன்னா தேவாதிதவன் தேவராஜன். நீசர்களுக்குள்ள நீசனாக சொல்லிக்கிறார் இந்த ஆழ்வார், தன்னை தாழ்ந்தவன் இருக்கிறதுக்குள்ளே கேவலமானவன் தன்னை சொல்லிக்கிறார். இது ரெண்டுத்தையும் சொல்லி கவி பாடுறது இயல்பு. அப்படின்னா இந்த அற்புத சக்தியை எப்படி நான் சொல்ல முடியும்? என்னாலும் தன்னை சொல்லிய சூழல். இது என்ன சொல்லுது? அதாவது குழந்தைய கையை பிடிச்சிட்டு அப்பா எழுத வச்சு எப்படி இது பண்ணாரோ அதுபோல அந்த ஆழ்வாரை கொண்டு ஆழ்வாராகிற குழந்தைய அப்பா பிடிச்சிட்டு கையை பிடிச்சி இழுத்து இப்படிதான் பாடணுன்றார் போல அந்த எம்பெருமான் பண்ணினான் கண்ணன்றதுனால அப்படி காட்டுற. என்னாலும் தன்னை சொல்லிய சூழல். அப்பேற்பட்ட கவி உயர்ந்த நிலையை தானே கவி பாடிக்கொண்டாள். தானே உயர்ந்தவன் பாடிட்டால் பெருமை இல்லைன்னு நினைச்சிட்டு அதை விட்டு இப்படி ஒரு கேவலமான என்னை போய் தன்னைத்தானே கவி பாடித்துக் கொண்ட சூழல். இதுதான் சூழ்ச்சி அப்படின்றத ஆதிகேசரி அழகி மனவாதிய இதுக்கு அவதாரிகள் என்ன பண்றாருன்னா, இந்த திவ்ய பிரபந்தத்தை சொல்லும் பொழுதே ஈஸ்வரன் தானே லோகத்தை திருத்து வைத்து இவர் ஆவர் என்று அங்கீகரித்து என்னாலும் தன்னை சொல்லிய சூழல் திருமாலவன் கவியாதிடத்தேன் என்னும்படி இவர் திருவுள்ளத்திலும் நாக்கிலும் நின்று இவர் நம்மை கொண்டு தானே பிரவர்த்தித்து கையாளும் அத்தியந்த வியாபித்தனாய் இருப்பான் ஒருவன் என்பது இங்கே ஸ்மரிக்க தகும் அப்படின்னு எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட அவதாரிகைக்கு இது வசந்தது. திருமாலவன் கவி பிராட்டியும் பெருமாளுமான சேர்த்து திருமாலவன் கவி பெருமாள் இல்லை, அப்படியே கவியும் வாய்ப்பாக அமைந்தது. அவன் முன்னுரை சொல்ல நான் பின்னுரை சொன்னேன். அவங்களவே நான் என்னால் கவி பாடினேன் அன்றேன், நான் ஜாதி கத்தேன், நான் என் வசமிழந்து அதே பக்தி பரவசத்தால வாய்க்கு வந்தபடியெல்லாம் பாடினேன். பக்தி பரவசம் சில பேர் பிரேமத்துல என்ன சொல்றானே கோவிந்தான் கோவிந்தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இல்லையா, அது போல பக்தி பரவசத்தை பாடினேன், வேற எதுவும் இல்லை. ஆனால் நீ பாடுவதை கவி என்று பெருமாள் ஒத்துக்கிறானே, லோகத்தால் ஒத்துக்கிறாளே அப்படின்னா உடனே சொல்ற அல்ப ஜத்துவான பல்லி தன்னடைவே செய்யும் சப்தம் பல்லியை யாருக்கும் பிடிக்காது. அந்த சப்தம் அது எப்போ வளருது, தம் தம் பெரிய காரியங்களை குறிக்கின்றதுன்னு நினைத்த வேதிகள் யாரென்னா நல்லது நினைச்சுட்டு சகுனம் பார்ப்போம் அவனுக்கெல்லாம் நல்லதும் உடனே பஞ்சாங்கத்தை புரட்டி பார்க்கலாம் இல்லையா, அது போல யாரும் பார்த்துட்டு இருக்கிறார். இதை போய் நினைச்சிட்டு இருக்கிறது. அப்படியே நான் பரதந்திரமாய் கூறும் சொல்லையும் என்னுடைய இழிவு பாராமல்
என்னுடைய இழிவு நான் கேவலமானதும் நினைக்காமல் என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையும் பாராட்டுன்னு சில பேர் நினைக்கிறாளே. அதனால்தான் அகங்காரமே வரக்கூடாது. உபன்யாசம் பண்ணும்பொழுதும் அகங்காரம் மமகாரம் என்ன மாதிரி சொல்ல முடியலைன்னு நினைக்கவும் கூடாது. எனக்கு இவ்வளவு ரோகம் கேட்கவும் கூடாது. தியாகி லாக பூஜா அபேட்சையெல்லாம் எழுதியிருக்க அப்பேற்பட்ட ஒரு இதுவாக இந்த ஆழ்வார்களே சொல்லிக்கும் போது நம்ம எல்லாம் எங்கேன்னு யோசிக்கும். ஆழ்வாருடைய நிலைமைக்கும் நமக்கும் எங்கேயோ இருக்கு. அப்பேற்பட்ட ஆழ்வார் சொல்லிக்கிறார், வாய்க்கு வந்தபடி பாடினது இருக்கு. அதனால உலகத்தாரனா ஏதோ பண்டிகை சொல்ல எடுத்துக்கிறார் போல என்னையும் அங்கீகரித்து பாராட்டுகின்றார்களே தவிர மற்றது ஒன்றும் இல்லை, இது நானா செய்யலை அப்படிங்கிறத இப்படி ஒரு இதுவாக இங்கே எடுத்து காட்டுறார்கள். அப்பேற்பட்ட மெல்லியல் ஆக்கை திரும்பி இவ்வாறு கல்யாண மனங்களுக்கு விஷயமாக்கும்படியாக பண்டு பண்டேன்னு சொல்லும்படியாக என்னை எம்பெருமான் மெல்லியல் ஆக்கை திரும்பி கொள்வதோ இந்த பள்ளியினுடைய சொல்லை எடுத்துக் கொள்கிறார் போல என்னுடைய சொல்லையும் எடுத்துக்கொண்டு நான் பின்னே சொன்னேன், அவன் முன்னே சொன்னான். அதாவது மனசு வாக்கும் ஒத்து போகணும். எப்பவுமே மனசுல இருக்குதான் வாக்குல வருவோம். நல்லா பார்க்கணும், மனசுல இருக்கிறதான் வாக்குல வருவோம். நம்மாழ்வார் இதே நம்மாழ்வார் 4:7 வீட்டிலிருந்து தன்னை 7 தனிக்கோள் சொல்லல சொல்லும் பொழுது உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன். உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன். முதல்ல வாயால சொல்லிட்டு அப்புறம் மனசால நினைச்சேன். மனசால நினைச்சாதான் வாயால வருமே. இது எப்படி முன்னாடி சொல்லிட்டு இது எப்படி உள்ள பெற்றேன்னு அப்புறம் ஏன் சொன்னார்னு கேட்கிறார். அதுக்கு வியாக்கியானம் வீட்டில் சாதிக்கிறார். அவன் உள்ள பெற்றான், என் வாயில வந்தது. பெருமாள் உள்ளினான், நான் சொல்லினேன். அவன் உள்ளினான், நான் சொல்லினேன். அதுபோல குரு அவன் சொன்னான், பின்னொரு நான் சொல்றேன். இது பன்னியுடைய சொல்லு. இந்த குழந்தை எல்லாம் நம்ம பார்த்து குழந்தையா இருந்தா என்ன பண்ணுவோம், அது ஞான் ஞான் கத்தினாலும் அது வேலை சொல்றது பண்ணுவோம். நம்ம ஏதோ திருப்பாவை சொல்லிட்டு இருப்போம், அது உடனே ஞானத்தை ஏதாவது சொல்லிட்டு வச்சுக்கோ, உடனே தெரிஞ்சு சொல்ல நம்ம பார்த்து குழந்தையா இருந்தா அதுவும் நம்மளோட சேர்ந்து எவ்வளவு இதுவா ரித்தமெட்டிக்கா சொல்றது பார்ப்போம். அடுத்தாது குழந்தைன்னா அது சொல்ல மாட்டான், அது ஏதோ உடம்பு. அதனாலதான் கொள்ளறிநிதி யாழிநிதி என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர், பிற மக்கள் மழலை சொல்லுன்னு சொல்றாங்க, தம் மக்கள்னு சொல்றாரு. அதனால மழலையாக இருக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு எப்படி ஏற்றம் கொடுக்கிறாரோ அது போல அந்த மழலையாக ஒரு பன்னியினுடைய சொல்லுக்கும் ஒரு ஏற்றம் கொடுக்கிறார்கள். கொள்வதும் உண்டு. பன்னி சொன்னாலும் முற்காலத்திலும் எல்லாரும் இப்படி அதனுடைய இதுல பிரமாணத்தை என கை கொள்வது உண்டு. பன்னியினுடைய வெறும் கத்தலுக்கும் ஒரு பிரமாணங்களுக்கும் எடுத்து சமணம் பார்த்து ஞானிகள் நிமித்தமாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி கொள்கிறார்களோ அது பண்டை காலம் முதல் இருப்பதனால கொள்வதும் உண்டு பண்டு பண்டு. அது போல இந்த பள்ளி கத்தினதுக்கும் இந்த சொல்லையும் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி வருவதாக என்று சொல்லி அடுத்த பாகம் பண்டும் பலபல இங்கியுள் காண்டும் இப்பாயுள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாகிலம் காலவண்ண வண்டும் துணாய் பெருமான் மதுசூதனம் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாயா மண்ணே கண்ண உண்ணுகவே. ஒன்றுதல் முதல்னா நெத்தின்னு அர்த்தம். ஒள்ளிய முதல் அப்படின்னா ஒளி பொருந்திய முதல். அப்படி எது ஒளி பொருந்திய முதல் நெத்திய சொல்றார். இந்த நம்மாழ்வாருடைய நெத்தியானது அப்படி இருக்கான். வீங்கிருள் காண்கின்றார். இருளை பார்த்துக்கும் பயனும் இருக்கான். கண்டும் அறிந்தும் போல ஒரு இருட்டையும் நான் பார்ப்பதில்லை லோகத்தில் என்றார். அதாவது கொரோனா வந்தப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்கலன்னு எல்லாரும் பழகிட்டு இருக்கோம். அது முதல்ல ஏதாவது பார்க்கும்போது நம்ம அனுபவம் அப்படி வரும். அது போல இந்த இருட்டானது புதுசா இருக்கும். இந்த ஆழ்வாருக்கு பூவையும் காயம் நீளாம் போக்கின்னா பூவை காவை மலர் இதெல்லாம் இருட்டை பார்க்கும்போதெல்லாம் கண்ணன்னு ஞாபகம் வரும். இவருக்கு நினைச்ச நேரத்துல இந்த ஆழ்வாருக்கு அதே இருட்டை திடீர்னு பார்க்கும்போது இது ஒன்றும் இல்லாமல் வெறுமையா இருக்கணும். அவருக்கு மனசுல குடிச்ச கண்ணன் இருக்கும் பொழுது அந்த இருட்டும் நீயும் ஒன்றுதாண்டாங்க வாய்ப்பை இவ்வளவு இப்பவரை செவ்வாயும் அவன் கூப்பிட்டு நல்லா பாட அனுபவிக்கிறான். அதே இது அவன் இல்லாத ஒரு சூரியன் பிடிச்ச மாதிரி வீட்டுக்குள்ள தனியா இருக்கிறார் போல இருக்கும்போது என்னவோ ஒரு இருட்டு இது மாதிரி மனசை ஒண்ணுமே பார்த்தது இல்லையென்றார் போல இங்க சாதிக்கிற பண்டும் பலவர் இங்குள் காண்டும் பண்டும் இப்படி எல்லாம் எவ்வளவோ இருட்டு பார்த்துருக்கேன். முன்னாடி எல்லாம் கூட முன்பெல்லாம் பார்த்த மாதிரி இல்லை. இன்னைக்கு பெரிய இருட்டா இருக்கும். ரொம்ப டாக்டர்ஸ் உலகமெல்லாம் இந்த சூரிய கிரகணம்னு வந்ததுன்னா பகல் நேரத்துல எப்படி ஒரு இருட்டு பராகுமோ அது போல இருட்டு பராகி இருக்குன்ற போல பண்டும் பலவர இங்குள் காண்டும்
இப்படி பெரிய இருள் பார்த்திருக்கோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த பரந்த இருள் போது நான் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்ற இப்பாயுள் போல் கண்டும் அறிவதும் கேட்பதும் யாவிலும். இப்படி இருளுக்கு ஆத்தாத நாயகி, இருளுக்கு ஆத்தாமல் இந்த நாயகி என்ன பண்றா, அந்த இருளுடைய கொடுமையை தோழிக்கு கூறுறார். இதுதான் இது 5ஆம் பத்து 4வது திருவாய்மொழி. ஊரெல்லாம் குந்தி உலகெல்லாம் நடுவாய் நீரெல்லாம் தேடி ஓர் நீளிதமாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்டனம் பாம்பனையான் பாரானால் ஆரல்லே வல்வினையேன் ஆவிகா பாருடியே. அப்படி அந்த வெண்குளரும் தோன்றாதனால இருட்டு பெருசாயிட்டு இருக்குன்னு அந்த பாசத்துக்கு இது அவதாரிக்கு. இந்த பாசம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இருட்டுனால தினந்தோறும் இருட்டை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் உண்டு. அந்த இருட்டானது காத்தால் 6 மணிக்கு சூரியோடைய பஞ்சாங்கத்தை பார்த்தா தெரியும், அது 6 மணி போயிடும் தெரியும். அந்த மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. அதுக்கெல்லாம் வருத்தமே கிடையாது. அது சாயங்காலமான சூரிய அஸ்தமனம் ஆயிடுனா இது இருக்குதான் அப்படிங்கிறதுனால நம்ம தைரியமா இருக்கும். பகல் பொழுது இருட்டா இருக்குன்னா அது போல வருத்தத்தை வளர செய்யக்கூடிய அதுக்கு இல்லை. இப்போ ஓய்வு இல்லாமல் எப்பொழுதுமே இருட்டா இருக்கும்படியாக ஒரு காலராத்திரியை போல இப்படி ஒரு ராத்திரி வந்து எனக்கு இந்த கனவும் வராம அப்போ எப்பொழுதும் கண்டதும் கேட்டதும் யாமிடம் இருளின் கொடுமையை சொல்ல எம்பெருமானுக்கு காலவண்ணன் விசேஷம். காலவண்ணன் இருட்டு போல இருக்கக்கூடிய ஒண்ணு. இன்னாரும் அறியேன் அன்னையாடும் பொன்னார் சார்பமுடைய அடிகளை இன்னாரும் அறியேன். இருட்டுல வந்து நிற்கும்போது இன்னாரும் தெரிகிறேன். அப்ப இருட்டுல இருக்கிறவன் கண்ணன். இப்ப எம்பெருமானுடைய இருள மாமேனியை காட்டி வருத்துகிறது. இந்த இருட்டானது என்னை இன்னும் வருத்தது காலவண்ணனுடையது அப்படின்னு பின்னடிகள் வந்து கோடி சொல்றாங்க. முதலடிகளை இவ சொல்ற பண்டும் அறிவதும் கேட்பதும் யாமிடம் காலவண்ண வண்டும் குழாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உழ்ந்தும் கடாய மண்ணே நந்த உண்முகவே. இப்படி காலவண்ணனாக இருக்கக்கூடிய வண்டு மதுபானம் பண்ணுகிற திருக்குழாயை உடையவன் காலவண்ண வண்டு முன் குழாய் பெருமான் சர்வசேஷியானவன். மதுசூதனன் சொன்னால் மதுவை நிரசித்தவன் அப்படின்னாக்கா ஆசிரியர்களுடைய விரோதிகளை போக்குமவன். தாமோதரன் ஆசிரியர்களுக்கு பவியமானவன். அடியார்களுக்கு கட்டுண்டும் ஒத்துண்டும் இருக்கிறவன் தாமோதரன். அடியாருடைய விரோதியை போக்குறவன் மதுசூதனன். அடியார்களுக்கு அடியுண்டு கட்டுண்டு நிற்கிறவன் தாமோதரன். ரெண்டும் இருக்கு. அடியாருடைய விரோதியை போக்குறது மதுசூதனுடைய சுபாவம். அடியார்களுக்கு அடியுண்டு கட்டுண்டு ஆக்குண்டு தாயெடுத்த சிறுகோடு குறைந்தோடி கையுண்டு வாயுடைத்த மைந்தனுக்கு இழந்தேன் வரிவலையே. தையுண்டு தாயெடுத்த சிறுகோடுக்கு உழைந்து ஓடினார். அதனால தாமோதரன் அப்படி ஆசிரித்த பவியனானவன். உண்டும் உமிழ்ந்தும் கடாய பிரளய காலத்துல வந்து அதை என்ன பண்றான், வயிற்றிலே வைத்து அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே அனந்தரத்திலே உமிழ்ந்து ரட்சிக்கப்பட்டு போன்ற பூமியினுடைய அழகுக்கு சப்புருஷமான அந்த பூமி பிராட்டியினுடைய நிகராக இருக்கக்கூடிய ஒளியை உடையவள். எப்படி பூமி பிராட்டிய பெருங்கன் மலர்குண்டரீகம் நம்மேல் ஒருக்கையை பெற வைத்தால் அவ்வகாலம்னு சொல்றாரு இல்லையா. அந்த 45வது வாசகத்துல பூமி பிராட்டிக்கு எப்படி ஒரு பரிவோட, அதாவது ஒரு குழந்தை கணத்துல உருவத்துன்னா அதை காப்பாற்றி அதை தூக்கி வர வரைக்கும் எப்படி ஒரு இது பண்றாரோ அது போல என்னை காப்பாற்றுவதற்காக வந்த ஞானப்பிரான இல்லையா. அது போல பூமியை தூக்கி அழகு பார்த்தா போல பூமி பிராட்டிக்கு இணையான நெத்தியை உடையவராக இருக்கிறவள். அந்த பூமி பிராட்டினுடைய வடிவழகு நம்மாழ்வாருடைய ஒரு நெத்திக்கு சமமாகாது. நம்மாழ்வாருடைய ஒரு நெத்திக்கு சமமாகாது. அதனாலதான் எனக்கு முதல்ல அவன் இன்பன், அப்புறம் பெரிய பிராட்டியாருக்கு அவன் இன்பன்ற. நமக்கும் பூவின் மிக நன்மைக்கும் இன்பனை ஞானத்தா நமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானையினர். ஏன்னா கடைசி 2வது கல்யாணம் பண்ணிட்டோம், முதல் கொண்டாடி ஆத்துல இருக்கும்போது இன்னொரு கொண்டாடிய கல்யாணம் பண்ணிட்டான்னா யாருக்கு அதிக பாசம் இருப்பான், பின்னாடி வந்தவர்கள் இருப்பான். அது போல முன்னாடி இருக்கிறவள் பெரிய பிராட்டியார், பின்னாடி இருக்கிறவன் அடியே பராமரிச நாயகி. என்னிடத்துல அவனுக்கு பாசம் அதிகம், அப்பதான் பெரிய பிராட்டியார். அப்பேற்பட்டவனாக அப்படி ஒரு பவியனாக இருக்கக்கூடியவன் அவன் பூமி பிராட்டி நடந்த எப்படி ஒரு பரிவோடு அவரை ரட்சித்து காத்தானோ அந்த பூமி பிராட்டியினுடைய தேஜஸானது மண்ணேர் என்ன ஒன்றுதலே என்று சொல்லும்படியாக இப்படி விசேஷமாக இருக்கக்கூடிய திருநெற்றியை உடையவள் இந்த பராமரிச நாயகி அப்படின்னு இருக்கணும். அதனால திருத்திராய் மாலை அணிந்து சர்வக்கும் தலைவனாக இருப்பவனும் தன் அடியாருடைய பகைகளை அளிப்பவனும்
முகப்பாலுக்கு கட்டி வைக்கும்படி எளியவனாக இருக்கக்கூடிய பெருமான் அவன் உண்டும் உமிழ்ந்தும் பிறகு ஒளிப்படுத்தி பாதுகாத்துள்ள இந்த பெரிய பூவுலகம் இப்பேற்பட்ட இதை அதில் மதிக்கும்படி அந்த பூமி பிராட்டியை போல நிகராக அந்த பூமிக்கு எப்படி ஒரு ஏத்தம் உண்டோ அது போன்ற ஏத்தத்தை உடையவராக இருக்கக்கூடிய பராமரிச நாயகனுடைய நெத்தி அழகு உடையவரே அப்படி விழித்தவர். அதனால் மண்ணே அல்ல அப்படின்னு சொல்லும்போது மண்ணுக்கு ஒப்பான ஒண்ணுதலாளுக்கு விசேஷம் ஒளிவுகள் ஒளி பொருந்திய பூமி பிராட்டியை போல சிறப்புடையவரே அப்படின்னு உயர்த்தி சொல்றது. பராமரிச நாயகியானவள் தன் தோழியை விழுத்தி பாசனம் கூறுவதாக அப்படின்னு இருந்தா ஆச்சாரிய விடயத்துல 2ஆம் பிரகரணத்துல ஒரு இடம் வரும். மண்ணே என்ன ஒன்றுதல் பின்னைகள் என்ன ஒன்று அப்படிங்கிறார். அதாவது இவ பூமி பிராட்டிக்கு இணையானவள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மண்ணேரன்ன ஒன்றுதலேன்ற முடியை ஆழ்வார் விஷயமாக திருவிழப்பத்தினை வழங்கும். ஆழ்வார்தான் பூமி பிராட்டிக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த நாயகி தன் தோழியை பார்த்து சொல்ற மாதிரி தன்னைத்தானே பெருமைப்படுத்தின மாதிரி ஆகும். நான் பூமி பிராட்டிக்கு இணையன்னு சொல்றார் போல இவரே சொல்லிட்டார் போல அப்படி சொல்லலை. இப்பாசனம் தோழி தலைவியை பார்த்து சொல்றதுனால தான் இது எடுக்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய லைனானது பின்னாடி வரக்கூடிய வாக்கியங்கள் தோழியானவள் இவள் இப்படி இருக்கிற ஆத்தாமையை பார்த்துட்டு இவள் பிரிந்து இப்படி இவள கண்ணனை தெரிந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால இவளுக்கு காவண்ணாய் பெருமான் மதுசூதனன் தாமோதரன் உண்டும் உமிழ்ந்தும் கடாயமன் நேர் அப்பேற்பட்ட தாமோதரனாக இருக்கக்கூடியவன் அவன் உண்டும் உமிழ்ந்தும் ரட்சித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கடாய காக்கக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கக்கூடிய அவருடைய பூமி பிராட்டிக்கு இணையான நெத்தியை உடையவரே நீ கவலைப்படாத வந்துடுவான் நாயகன் உன் நாயகன் நெஞ்சி போல வந்துடுவான் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார் போல தோழி வார்த்தையாக கொள்ளுதல் அப்படின்னுதான் நம்மளுடைய வீட்டில் அப்படிதான் சாதிப்பார். அப்பேற்பட்ட பூமி பிராட்டியாலே எம்பெருமானுக்கு பிரிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பராமரிச நாயகி பிரிய மகிழ்ச்சி இவள் தான் அப்படின்னு சொல்லும்படியாக எம்பெருமான் பல வகையாலும் இந்த பூமியை காத்தான் இந்தியா பாதுகாத்த லீலா விபூதியை ஒரு கொடை ஒப்புமை சொல்லுகை ஞான ஒளி திருமுகத்தில் பெற்று ஆழ்வாரே. அப்படி பூமி பிராட்டிக்கு இணையாக ஞானத்தையும் தேஜஸையும் பெற்று வழங்கக்கூடிய ஆழ்வாரே. ஊர்த்தப்புற்ற ரூபமான திருவன்காப்பு ஊர்த்தப்புன்றம் அதுதான் மண்ணே என்ற ஒன்றுதல் மண்ணால இருக்கக்கூடியதான் திருவன்காப்பு. திருவன்காப்பு ஸ்ரீசூர்ணம் நம்ம சம்பிரதாயம் வைஷ்ணவ சித்தாந்தத்துல ஸ்ரீசூர்ணம்ன்றது மண்ணிலிருந்து இருக்கிறதா இருக்கும். அது வேற ஜிங்கு இதெல்லாம் கலந்து இருக்கக்கூடிய புத்தனாகும் கலந்து கெமிக்கல் போட்டு அப்படியே நெத்தியில் இருக்கா போதும் இருக்கிறதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு மாறானது. நம்ம சம்பிரதாயமானது ஜிங்கு அந்த துத்தநாகம் இந்த கெமிக்கல் கலந்து தயாரிக்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ரீசூர்ணம் திருமண் இது ரெண்டுமே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு பியூர் மண்ணிலிருந்து வடிகட்டினதான் எடுத்து நெத்தியில் எடுக்கிறார். அப்பேற்பட்ட ஊர்வகுன்றத்தை உடைய ஆழ்வாரே ஊர்வகுன்றமான திருவன்காப்பை நெத்தியில் தரித்திருக்கக்கூடிய திருநெத்தியை உடைய ஆழ்வாரே. இதுக்கு முன்பும் பல பல வியாபோக பரம்பரைகளை உங்களிடத்துல பார்த்துருக்கோம். இதுக்கு முன்பும் பல இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்பொழுதும் இங்கு இருக்கிற வியாபோகம் வியாபோகதஸ்தகிதராணி திருநாயகமே என்றார் இல்லையா? அப்படி வியாபோகமானது அதிகமாக இருக்கும்படியாக மிக்கு இருக்கின்ற வியாமோகத்தை உடையவள் ஒரு நாளும் கண்டறிவோம். பாகவதர்கள்லாம் தோழிமார்கள் சொல்றது பாகவதர்கள்லாம் ஒரு பெரிய ஆச்சாரிய அவர் இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கக்கூடிய பக்தியை பார்த்து சொல்லுவது போல எடுத்துக்கலாம். தான் இந்த பாசனத்துடைய சுவாபதேசம். அப்படி ஒரு திருஷ்டாந்தம் இப்படி அவனுடையது அவனுடைமை என்றைக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒண்ணுதல் உனக்கு ஒப்போ அம்மன் அவன் உனக்கு ஒப்பு கூட அந்த மண்ணு இல்லை அப்பேற்பட்டவள் அப்படின்னு இந்த லீலாவிபூரி கூட உனக்கு இணையாகாது. மண்மகள் போல் ஒள்ளிய முதலை உடையவரே கேட்டும் அறிவதும் யாமிடம் இப்பேற்பட்ட உன்னம் போல இந்த ஆழ்வாருக்கு இணை வேற யாரும் இல்லை. அதனால்தான் திருமாழ்வாரில் தலை வைத்தேன் சரபோகன் உள்ளாரேன்னு ஆழ்வார். அப்பேற்பட்ட ஆழ்வார் இந்த வாசகத்திலே இருட்டின் மூலமாக வருந்தும் பொழுது தோழியானவள் பிடித்து கூறின பாசுரம் அப்படின்னு வழங்கணும். அதற்கு அடுத்த பாசனம் திருமாலினுடைய பாசனமாக அழகரத்தில் கொண்டு போய் சொல்லக்கூடிய கடவுளை அவை கெடுவதன் முன்னம் என்னும் திருவாய்மொழிக்கு இது சங்கரகம்னு சொல்லுவார். இதுவும் ஒரு அதுக்கு மேல குளிரதி வேங்கடம்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திருவேங்கடமலையும் சொல்லுவார். நம்ம சம்பிரதாயத்தில் 2 மலைகள் முக்கியம். தென் திருமாலிருந்தோலை வட திருமலை இது ரெண்டையுமே காட்டக்கூடியதாக இந்த பாசனம் அமைகிறது. 50வது பாசனம் இதோட அடியை பூட்டி
ஒன்றுதல் மாமை ஒளிபயவாமை விரைந்து நந்தே நன்முதல் வேண்டும் பரவ கடாகின்னு தேன் நவின் நவின் முதல் நாயகன் நீள்முடிவன் மொத்தம் ஆசிகைத்தாய் நன்முதல் சேரு முத்து அருவி செய்யாருக்கும் மாமலைக்கே. வளர அப்படின்றது வளவன், வளம் கொண்டு செல்லக்கூடியவன், தேரை நடத்தக்கூடியவன். இந்த இடத்துல நாயகன் நாயகி பாவம் இதை நல்லா காட்டுறார். இந்த இடத்துல நாயகன் யாரு? பெருமாள். பெருமாள் தேர்ப்பாக பார்த்து சொல்றா, நாயகி காத்து இருக்கா, அந்த டைப் பிரகாரம் வந்துடணும், டைப் பிரகாரம் உபன்யாசம் கூட பூர்த்தி பண்ணணும், இல்லைன்னா அதுவும் நமக்கு இதுவாகிடுறது. அதனால நேரத்தில் வாங்கும்போது எல்லாரும் ஓட்ட சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது வருது இல்லை. அது போல ஆத்துக்காரி கிட்ட அவன் சொல்லிட்டு போயிருக்கான். ஆத்துக்காரர், நான் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுறேன், உன்னை மாலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஷாப்பிங் மாலு. ஏன்னா மாலை அன்னை தொழுகிறோம் வினைகடா, அந்த மாலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லல. மாலை அன்னை தொழுகிறோம் வினைகட காலை மாலை கமல மலர்கிட்டே திருக்கண்ணபுரம் எம்பெருமான் மாலை செய்தின்னு சொன்னார். காலை மாலை செய்திக்கு வந்து இவன் என்ன சொல்றான், 6 மணிக்கு ஆத்துக்காரிக்கு சொல்லிட்டு போயிருக்கான். ஆத்துல ஒரு போன் அடிச்சு மொபைலில் சொல்லிட்டு இருக்கான், நான் 6 மணிக்கு வந்து விடுறேன் ஆத்துக்கு, உன்னை கூட்டு போயிடுறேன். இவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு ரெடியா இருக்கா ஆத்துக்காரி. இவன் 5:45 வந்தா ஒரு காப்பியை கொடுத்துட்டு அவனை அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டா. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு அவ்வளவுதான் இருக்கா. இவனுக்கு 6 மணிக்கு அந்த ஆஃபீஸில் அவனுடைய பாஸ் கொடுத்து வேற ஒரு வேலை கொடுத்தார். உடனே அவன் 7 மணி ஆச்சு. 7 மணிக்கு மேலே பார்த்தான். 7 மணிக்கு மேலேயும் உட்காந்துருந்தா இந்த பாஸ் எப்போது வரது, சார் கொஞ்சம் பர்மிஷன் ஒன்று போகிறான், நீ எழுவாய் பயனில்லை இருன்னு அப்படின்னு அவரும் அனுப்புறார். செயல்படுறது ஒன்றுமே இல்லை சுவாமி, நாட்டுக்கு போனா எனக்கு தான் தெரியும் அந்த நிலைமை அப்படிங்கிறப்படி நாட்டுக்கு வருவான். வரும்போது அங்கே ஒரு ரணக்கலகமாயிடும், வீடு ஒரு பிரணய கலகமாயிடும். அப்போ அது போல ஆழக்கூடாதுன்னு இங்க பெருமாள் வந்து பயந்து இந்த ஆழ்வாருக்காக நாயகிக்காக வரணும்னு இந்த பாகனை பார்த்து சீக்கிரம் தேவை ஓட்டுறா நல்லபடியா அப்படின்னு கேட்கிறார் போல. பலவ பாகனே பலவனே, பலவன்றது அந்த எழுத்துக்குறை. ஒன்றுதல் அழகிய நெற்றியுடைய நாயகியின் மாமை ஒளிபயமாமை. மாமை மேனி நன்னிறத்தின் விளக்கம் பசப்பு எய்தாதவனி. அதாவது திருமணி நன்னா இருக்கு, அவளுக்கு நான் லேட்டா போனேன்னா மூட விட்டு அவ்வளவுதான் அவ. அப்புறம் என்ன ஆவான்னு தெரியாது. இழந்தையும் மாமிகள திருப்போனை நெஞ்சினாரும் அங்கே ஒழிந்தா, நீ ஒழிடான்னு வர ஒழி நீ அப்படின்னு குலசேகர நீமே வராது ஒழிப்போ அப்படின்னு எப்படி கண்ணனை சொன்னாலோ அது போல ஆழப்போது பயம் அவங்களுக்கு இந்த நாயகிக்கு. அதனால என்ன பண்றா, மாமை ஒளிமயமாமை நாயகன் நாயகியின் இடத்துல பசுப்படையாதபடிக்கு நம் தேர், நமது தேர், அதுக்கு முன்னாடியே அவ கோபப்படுறதுக்கு முன்னாடி அவரை பசிப்பை பண்ணணும். அதனாலதான் பசப்புன்னு எழுதிட்டாங்க. இங்கிலீஷ்ல இருந்து பசிப்பைன்றது எடுத்து கணக்கு பயமைன்றத பசிப்பை ஆக்கினான். பசிப்பை அதனால அந்த பயமாமை அந்த பசப்பு அடையாதபடிக்கு அவளை நம் தேர் விரைந்து நன்முதல் வேண்டும், நல்லபடியா போய் சேர வேண்டது. இங்க ஒரு முதல்ன்றது நெத்தி, நன்முதல் நக்க நன்னி தொழுபவன் போல நன்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க நன்முதல்னா நல்ல நெத்தின்னு இல்லை, நன்முதல் அதாவது சீக்கிரம் போகணும், துரிதமாக சென்று சேர வேண்டும், விரைந்து நன்முதல் வேண்டும். எவ்வளவு போகணும் சுவாமி அப்படின்னு பாடம் கேட்கலாம். அடப்பாவி இவ்வளவு நினைக்கிறீங்களா, ஆத்துக்காரி காத்துட்டு இருக்காரு, எங்க பாடுறா திருமலையை காத்துட்டு இருக்கா. தேன் நவீன நாயகன், தேன்னா வண்டுகள் பாடக்கூடிய விண்முதல் நாயகன் பரமபதநாதனானவன் நீண்ட திருமுடியில் தரித்த விண்முதல் நாயகன் நீள்முடி வெண்முத்தம் வாசிகை தாய். வாசிகை வெண்முத்த வாசிகை, வாசிகைனா மாலைன்னு நீள்முடி, நீண்ட முடியை உடையவனாக இருக்கக்கூடியவன், நாயகனாக இருக்கக்கூடியவன், விண்ணவர் போன் என்று சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியவன், வெண்முத்த வாசிகை வெண்ணிறத்தினாலான முத்துக்களை மாலையாக தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அந்த முடி மேலையும் அப்படி முத்து சரங்களை போத்துக் கொண்டிருக்கக்கூடியவன், மண்முதல் சேருத்து முடி வணங்கி அடியளந்த நடுவே சேரும்படியான முடியில மலர்முடி மேல குடுதலுக்கு வேங்கடம் என்று மலைகள் 1000 ஆறுகளும் சுனைகள் பல 1000 பூம்பொழிலுமுடை ஆளுந்தோலையரே. குளமலை கோலமலை குளிமாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை, அப்படி அந்த மலையிலிருந்து அருவிகள் பெருகி கீழே வரைக்கும் வந்து சேருமே அருவி. அப்படி அருவி சோர் வேங்கடம் நீர்மலையந்து வாய்வெழுதினாள் மெய்யம் கிணவி இருக்கின்றாள். அப்படி அருவி சோறும்படியாக அருவி செய்யாமல் இருக்கும். அப்படி அருவி நீர்ப்பெருக்கை உடையதாக இருக்கக்கூடிய மாமலைக்கு, பெரிய திருமலைக்கு அல்லது திருமாலின் சோலைக்கு இன்று கடாக இப்பொழுதே தேரை நடத்துவாயாக.
இப்பவே நீ ஓடிட்டு போவாங்க அப்படின்னு நாயகன் நாயகனுடைய இருப்பிடம் வரதுக்காக உடனே தேர்காலத்துல கூடும்படியாக சொல்றது. பொருள் ஈட்டி பொருள் அந்த நாள் சம்பாதிக்கிறதுக்காக உத்தியோகத்துக்கு போறான் இல்லையா, இப்பவும் ஆபீஸ் வரைக்கும் தான் போறோம். அதனால என்ன பண்ற, அதுக்கு இந்த பாகம் வரும்படிய சொல்றதுக்கு இதே ஆழ்வார் பொருள் படைப்பானுக்காக இவன் போனான் திருமலைக்கு, இன்னும் வரலையேன்றார் போல திருவருத்தத்துல முன்னாடியே சொல்லியிருக்கார். 8ஆம் பாசத்துல வரும், காண்கின்றனகளும் கேட்கின்றனகளும் காணில் இந்நாள் பான்குண்ணனாளர் பயில்கின்றனான் இதெல்லாம் அறிந்தோம் மான்குண்ணமே தன் வேங்கடம் தன் மாயெல்லாம் குண்ணமே இதெல்லாம் தன் வேங்கடம் வெங்கடத்து உங்க நம்பும் சேன் குண்ணம் சென்று பொருள் படைப்பான் கத்த தின்னனவே. அங்கே இதெல்லாம் அறிந்தோம் மான்குண்ணமேந்தி தன் திருவேங்கடத்து உங்க நம்பும் சேன் குண்ணம் சென்று பொருள் படைப்பான் கத்த தின்னனவே. பொருளை சம்பாதிக்கிறதுக்காக போனமே இன்னும் வரலைய புருஷன் அப்படின்றார் போல அங்க பொருளுக்கு தான் வசூலுக்கு தான் உட்காந்துருக்கான் திருமலையில நாயகன். அதனால வசூல் பண்ண போனவன் இன்னும் வரலை ஏற்றுமாறு போல விரைந்து நடத்தணும்னு மீண்டும் வரப்படுவதற்காக இவன் நினைத்து பாவனை நோக்கி தேரை ஸ்ரீரா உடனே ஓட்டு அப்படிங்கிறார் போல வரத ஒன்றுதல் மாமை ஒளிபயவாமை மாமலைக்கு நம்மே விரைந்து நன்றுதல் வேண்டும். அதனால விரைந்து போ, இப்பவே நாயகனுடைய மேடையில பசலை நோய் வரக்கூடாது, தேரை விரைந்து கடத்து. நாயகனுடைய மேடை அடங்கி மாறி போச்சுன்னா ஆதி இருக்க மாட்டார், அதுக்கு மேல வீட்டுல என்னாலையும் சமாளிக்க முடியாது, விரைந்து நன்றுதல் வேண்டும். அந்த நாள்ல கால் கிடையாது, அதனால இப்ப சொல்லியிருக்க விரைந்து நன்றுதல் வேண்டும். ஆத்தாமை அதிகப்பட்டு அவள் இறந்துட்டானாலும் ரொம்ப கஷ்டம், நமக்கு படிவங்களும், அதனால உடனே ஓட்டு வரவர்களாகின்ற வல்லவன் சாரதி தேர்மணத்த வல்லவனே முன்போர் என்று இப்பொழுது உன் வல்லமை முழுவதையும் கொண்டு உன் சத்தியபுரம் ஹரிஸ்புல்ல போய் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ப்பாளன் சாரதியை விரட்டுறார் நாயகன். ஏன்னா நாயகி காத்திருக்கிறார்கள். அப்படி பொருள் சென்று அப்பேற்பட்ட எம்பெருமான் பொருள் படைப்பான் கத்த தின்னனவே பொருளுக்காக திருவேங்கடமலைக்கு போனவன் திருவேங்கடமலைக்கு திரும்பி வந்தால் சொல்றது இது ஒன்றோடு ஒன்று முரண்படுறதில்லை. இவ்விடத்தில் திருமலைக்கு தான் போனா பொருள் சம்பாதிக்கன்னு சொன்னா வசூல் பண்றதுக்கு, அப்படியே திரும்பவும் வரான்னு சொன்னா முரண்பாடு இல்லை. அதுக்கு எப்படி சொல்றாங்க, இவ்விடத்தில் மாமலைக்கே என்கிற இடம் ஆழ்வாருக்கு அளித்தான தெற்கு திருமலையான திருமாலிருந்தோரை அப்படி எழுதுகிறான். என்ன முரண்பட்டு இல்லை, திருமலையிலேயே திருப்பி நிற்கிறதுன்னு சொன்னா ஒரே திருவேங்கடமலைக்கு பொருள் உடைப்பான் 8ஆம் பாட்டில் போயிருக்காரு. இப்ப இந்த பாட்டில் 50வது வாசத்துக்கு திரும்பியும் அந்த இடத்துக்கு வரணும், தேர் அங்கேயே ஓட்டுன்னு சொன்னா அங்கதான் சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சு கொண்டு வந்து இங்க எதிர்பார்க்கணும் கொடுக்க மாட்டியா, அதனால இங்கதான் அது அடிக்கிறார். அதனால வந்தோம் இங்க இருந்து உடனே சேரணும் வரா. அதனால திருமாலிருஞ்சோலையை சொன்னதாக ஆகும். தேன் நவீன் முதல் நாயகன் அப்பேற்பட்டவன் விஷ்ணோ பதே பரமே மத்ப உத்சகா தேனாக சொல்லப்பட்ட தேனே மலரும் திருப்பார் அப்பேற்பட்ட தேனாக சொல்லப்பட்ட எம்பெருமான் அப்படி எடுக்கலாம். அர்த்தம் நிறைய இருக்கு. தேன் நவீன் முதல் நாயகன் நீள்முடி அவனுடைய முடி உண்ட திருவபிஷேகம், அது நல்ல அழகாக இருக்கக்கூடிய கிரீடம், அதில் வெண்முத்து வெளுத்த முத்து அதனுடைய வாசிகை அதன்படியை உடைத்தாய். திருமலை விட்டாந்தத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்தினுடைய பணியை திருஷ்டாந்தமாக சொல்றார். ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருப்பானோ அது போல பெருமாள் இருக்கிறான் திருமலை வேண்டும். அப்பேற்பட்ட கண்ணால பார்க்கறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு தேஜஸோட எம்பெருமான் திருமலை வாசனை பார்க்கும் பொழுதே அவனுடைய வயிற வைபவங்கள்லாம் பார்க்கும்பொழுது இங்க இருக்கிற வயிற வைத்தியமே எப்படி இருக்குன்னா பரமபுரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா, அதை அங்க பார்க்க முடியாதவர்களுக்கெல்லாம் இங்கேயே பார்க்க முடியாத சொல்லி அது பூமி அளவும் கிட்டும்படியாக மண்முதல் செயல்படுத்து. அந்த பரமபதநாதனே மண்முதல் நிற்கிறான். இன்னொரு தொழுவதும் சொல்லும்படியாக அருவி செய்யாதற்கும் வழியில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் போய் அங்கே போவதற்கு குழுதருந்தி வேண்டணும். அப்படி குழும்படியாக நம்மளை அழைத்துக் கொண்டு செல்லக்கூடியவனாக இருக்கக்கூடிய திருமலைநாதன் அப்பேற்பட்ட எம்பெருமான் அருவி செய்யாதற்கும் மாமலைக்கே விரைந்து நம்பே நம்புதல் வேண்டும். ஆழ்வாருடைய ஆத்தாமையை கண்டு பாகவதர்கள்லாம் இவரை ஆஸ்வசிப்பதற்காக சொல்ற வார்த்தை, சுவாமி கவலைப்படாதீங்க, பெருமாள் வந்துட்டே இருக்கான், இதோ வந்துடுவான், கவலைப்படாதீங்க, இப்ப பிளைட் பிடிச்சிட்டு இருக்காங்க, எதுவும் ஏர்போர்ட்ல சம் ப்ராப்ளம், இப்ப பிளைட் எல்லாம் போகாதுன்னு இருக்காங்க, மற்றபடியே ஒரு ஏர்போர்ட்ல சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி எப்படி ஆதிகாரிகளுக்கு இப்போ இந்த மாதிரி யுத்தம் நடக்கும் பொழுது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அது போல இங்க ஆழ்வாருக்கு கூட இருக்கக்கூடியவெல்லாம் சேர்ந்து திருமலையில் இருக்கக்கூடிய அருவியில் இருக்கக்கூடிய சீலத்தில் அகப்பட்டு பெருமான கையை பிடிச்சொண்டு பிராட்டி மிதவையை நினைக்காததா போலே, பிராட்டி மிதவையை நினைக்காம எப்படி வாழ்ந்தாலோ, கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் மிதவையை ஒரு நாளும் நினைக்கிற மிதிராவுடைய மைதவி
எப்போதுமே குற்றாலமே பெருமைன்னு நினைச்சிட்டு இருந்தார். அதுபோல திருநகரை மறந்து ஆழ்வார் எழுந்தருடைய இருப்பை அனுபவிக்கணும். ஆழ்வார் திருநகை மறந்துட்டார், திருமாலிருந்தவரை சுந்தரனை பார்த்துட்டார், சுந்தரராஜன் நினைச்சுட்டார். அதனால செஞ்சொல் கவிகால் உயிர் காக்காட் செய்வின்னு அங்கேயே உயிரை பறிகொடுத்தார் போல இருப்பேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு அப்பேற்பட்ட திருமாலிருந்தவரை சுந்தரராஜன் அழக நடத்துற கண்ணழகர், குழழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூரின் விருகமலர், பூவழகர்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அழக நடத்துல தன்னுடைய மனசை பறிகொடுத்து இருப்பதனால அவருக்கு பெருமாள் வந்துட்டே இருக்கான்னு ஒரு தைரியத்தை ஆசுவாசப்படுத்தி ஆழ்வாரை தேர்ந்ததாக சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட அழகான அற்புதமான பாசுரங்களை எல்லாம் அனுபவிக்கும்படியாக எனக்கு இந்த பாக்கியத்தை தந்த ஸ்ரீமத் பரமான்சேத்தியாரி ஸ்ரீ எதிராதித்ய சுவாமியின் திருவடிகளில் மீண்டும் மீண்டும் அடியனுடைய கிருதಜ್ಞையை தெரிவித்துக் கொள்கிறேன். குறையிருந்தால் அடியனுடைய அகங்காரம், நிறைய இருந்தால் அது ஆசானுடைய கிருபை என்று சொல்லி முடிக்கிறேன். அடியன் தாசன் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யதாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆண்டாள் ரங்கவண்ணார் திருவடிகளே சரணம். ஆழ்வாரின் பெருமானார் தீய திருவடிகளே சரணம், தீய திருவடிகளே சரணம். அரியத்தார் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.